We will start the session, Mr. Anguraj. Okay, sir. Hmm? Okay, screen தெரியுதா? Yes, sir. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். லீ குரூப் சார்பாக, லீ குரூப் அட்மின் சார்பாக அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்று ஒரு சிறப்பு பயிற்சி, ஸ்பெஷல் செஷன். ஜென்ரலாக நம்ம சாட்டர்டே நடத்த மாட்டோம். இன்னைக்கு இந்த இயர் எண்டு பிஸ்னஸில் ஓவராலாக என்னென்ன சேலஞ்சஸ், எப்படிலாம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, ஹவு டிட் யூ க்ளோஸ் த செஷன், செஞ்சுரியன்ஸு, ஹாஃப் செஞ்சுரியன்ஸு, ப்ரீமியம் குரோர்பதி, எம்டிஆர்டிஸு அண்டு எலைட் கிளப்பு, கேலக்ஸி கிளப், இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் பேர் கேட்டோம், அவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்கள கூப்பிடப்படும். டைம் இருந்தால் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படும். ஆனால் 9 மணிக்கு நாங்கள் செஷன் முடிக்கணுங்கிறது அதில் உறுதியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல். லீ குரூப் வெல்கம்ஸ் யூ ஆல். உங்களுக்கு தெரியும், லேர்ன் டு எக்ஸல் அண்ட் என்ரிச், அது எங்களோட தாரக மந்திரம். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ப்ரொவைடிங் குவாலிட்டி எஜுகேஷன் டு அவர் லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. ஸோ படித்து கொண்டே இருக்கிறோம். 86வது அடி தோண்டுகிறோம். இன்று உங்களோட வரவேற்பு பேராதரவுடன் சக்சஸ்ஃபுல்லி 86வது செஷன் வந்திருக்கோம். இன்னும் 14 செஷன் தான் இருக்கு டு reach the milestone of 100. Okay, we have so many plans. We will let you know shortly. This is our vision and commitment by which we are traveling. Okay, படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். நான் எப்போதும் சொல்கிற மாதிரி டெய்லி ஒரு ½ ஏதாவது ஒன்று படிங்க. சர்க்குலரோ வெப்சைட்டோ ஏதோ ஒன்று பார்த்துட்டே இருக்கணும். நம்மளோட தொழில் சார்ந்தமான சம்மந்தப்பட்ட இதை பார்க்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் வேஸ்டிங் அவர் டைம் பை சீயிங் ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின் அண்ட் இன்னொன்று இருக்க இன்ஸ்டாகிராம். ரொம்ப மோசமான எதிர்கொள்ளி அது. ஸோ 86வது செஷன் வருக என்று வரவேற்கிறோம் அனைவரையும். ஜாம்பவான்ஸ், mentors, trainers who are supporting, who have been supporting, who will be supporting in the days to come also. We are very sure. So, இது ஒரு recap of what kind of sessions, how many sessions we have done so far. எல்லாமே இருக்கு, யூடியூப்ல எல்லாமே இருக்கு, நீங்கள் பார்க்கலாம் நம்ம குரூப்புக்கு போயிட்டு. ஸோ அருமையாக இதெல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். எல்லா பாடங்களும் எல்லாமே நடத்தியிருக்கோம். நான் நிறைய நடத்த வேண்டியது இருக்கு. we have so many plans. ரைட், இது எம்டிஆர்டி நாம்ஸ். ஸோ உங்கள்கிட்டேருந்து ஃபீட்பேக், நீங்கள் எப்படி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க, இயர் எண்ட் எப்படி க்ளோஸ் பண்ணீங்கிறதுக்கு தான் இந்த ஒரு ஓப்பன் ஃபோரம். அவர் அட்மின் டீம் மிஸ்டர் அங்குராஜ் and Mr. Shivkumar, both of them are going to, what should I say, they are the MC for the session. They are going to conduct the session. I will not be talking in between. After the session, if time permits, whoever wants to talk, they can talk, but short and sweet, டைமிங் கைட்லைன்ஸ் அவர் சொல்லுவார். கடைசியில் ஒரு 5 கொஸ்டின்ஸ், 5 முத்தான கேள்விகள் இன்று கொடுக்கப்படும். லைவ் கொஸ்டின்ஸ், அதனால தான் இன்றைக்கி வாட்ஸ்அப் குரூப்பில் போடலை. அதுக்கு ஆன்சர் பண்ணணும். 3 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ, ஃபஸ்ட்டு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு மார்க். ப்ரைஸை பற்றி நான் இப்போ சொல்லலை, அது அப்புறம் நான் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுவேன். பட் 5 கேள்வி, அது கடைசியில். அதை பற்றி அதனால கடைசி வரைக்கும் இருங்க, ரைட்டா? Thank you so much. Now I request our League Group CO team member as well as a very active supporter to our group, both Mr. Anguraj and Shivkumar, to take it forward to run the session. Both of you, over to you. You can start. Okay, sir. Thank you. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம லீ குரூப்பில் பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஆதரவோடு இந்த குரூப் நடந்துட்டு இருக்குது.
நீங்களாம் நல்லா சப்போர்ட் பண்றீங்க. அதுல நம்மளுக்கு நிறைய ட்ரெய்னர்ஸ் நிறைய பயிற்சிகளை கொடுத்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதனால நம்ம பயனடைஞ்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம கடந்த வருடம் செய்த சாதனைகள் ஆல்ரெடி நம்ம குரூப்ல எல்லாமே போட்டிருந்தோம். அதை எப்படி நிறைவு பண்ணீங்க, தடைக்கற்களை எப்படி படிக்கற்களா மாத்துனீங்க, அந்த மாதிரி உங்களுடைய அனுபவங்களை பகிரும்போது அது மற்ற முகவர்களுக்கும் உதவியாக இருக்கும் என்ற எண்ணத்துல இந்த செஷனை நாங்க எடுத்திருக்கோம். எல்லாத்துக்கும் அதிக நேரம் கொடுக்கணும்னு ஆசை, சூழ்நிலைகள் முடியாது. அதனால எல்லாருமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு 3 to 4 மினிட்ஸ் மேக்ஸ் 3 மினிட்ஸ் சார் சொன்னார் 3 to 4 மினிட்ஸ்க்குள்ள மேக்ஸிமம் முடிக்க ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க, பட் ஒரு 11 மெம்பர்ஸ் வந்து கரண்ட்ல இருக்காங்க. அதுல மிக முக்கியமா பாலா சார் வெல்கம், ஒரு ட்ரெயினர். அவர் ஆல்ரெடி நம்மளுக்கு எடுத்திருக்காரு, சார் உள்ள வந்துட்டாரு. ஸோ அல்பபெட் ஆர்டர்ல நம்ம ஒவ்வொருத்தரா வந்து அவர்களுடைய அனுபவங்களை பகிர்வதற்காக அழைக்கிறோம். சிவகுமார் சார் நீங்க டைம் நோட் பண்ணிக்கங்க. ஓகே சார், பாலா சார் நீங்க தான் முதல்ல ரகுராஜ் சார், நீங்க யாரெல்லாம் எந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணவங்களை கூப்பிட போறீங்கிறத ஒரு பிரீஃப் கொடுத்துருங்க. நான் சொன்னேன் இல்லையா? ஓகே சார், கொடுத்துறேன். மீட்டிங் சார் வணக்கம். அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 பாலிசிகள் ஆஃப் செஞ்சுரியன், 100 பாலிசிஸ் செஞ்சுரியன், அதுக்கப்புறம் எம்டிஆர்டி, அப்புறம் குரோர்பதி ஏஜென்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸான ப்ரொபோசல்ஸ், கொஞ்சம் சிக்கலான ப்ரொபோசல்ஸை, பெரிய ப்ரொபோசல்ஸை அதை எப்படி அவங்க கம்ப்ளீட் பண்ணாங்க, அதாவது கஸ்டமர் சைட்லையும் சரி பிரான்ச்லையும் நிறைய சிரமங்களை எதிர்கொண்டு அதை டேக்கிள் பண்ணி எப்படி அந்த ப்ரொபோசல்ஸை கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படிங்கிற அனுபவங்களை பகிர்றாங்க. மொத்தம் 11 பேர். சார் பேரை படிச்சிடலாமா சார்? யாராவது பேரை முதல்ல படிச்சிருங்க, அவங்க ரெடியா இருந்துக்கிட்டோம். நீங்க அதுக்கப்புறம் நீங்க ஒன் பை ஒன்னா கூப்பிட்டுருங்க. ஓகே சார். நம்ம ட்ரெயினர் சார் திரு மதிப்பிற்குரிய திருவெற்றியூர் பாலா சார் அவர்கள். அடுத்ததாக திருமதி பாக்கியலட்சுமி மேடம், சிபிஓ 5. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயலட்சுமி மேடம், திருநெல்வேலி யூனிட் 1. அடுத்து பெரம்பலூர் பிரான்ச் மகேஸ்வரி மேடம், இவங்க வந்து சுத்தாங்குத் சாருடைய சிஎல்ஐஏ ஏஜென்ட். சூப்பர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெர்சி மேடம், அவங்களும் சுத்தாங்குத் சாருடைய சிஎல்ஐ ஏஜென்ட், அவங்களுடைய மிஸ்ஸஸும் கூட. அடுத்து நம்ம ஓமலூர் பிரான்ச்சை சேர்ந்த பிரபாகரன் சார். அதற்கடுத்து எங்களுடைய கிளை பழனி கிளையை சேர்ந்த திரு ராஜேந்திரன் அவர்கள். வெரி குட். திரு மதிப்பிற்குரிய செந்தில் சேரன் மாதேவி கிளையை சேர்ந்தவர். அடுத்து செல்வ கணேஷ் அவர்கள் திருக்கோவிலூர் கிளையை சார்ந்தவர். அதுக்கடுத்து நம்ம பெங்களூரை சேர்ந்த நமது சோமநாதன் ஐயா அவர்கள். திருமதி உஷா மேடம் பாண்டி 2 கிளை. அதுக்கப்புறம் நான் பேசலான் இருக்கேன் ஒரு 2 நிமிஷம். இந்த பிரபு சார் கூட ஐ திங்க் ஆஃப் செஞ்சுரி அச்சீவ் பண்ணிருக்காரு. ஐ டோன்ட் நோ வை ஹி ஹஸ் நாட் given நேம். பிரபு எல்ஐசின்னு இருக்கு பாருங்க, அவர் கடைசி வந்துட்டார். அவர்தாங்க சார் வந்துட்டார். பேர் கொடுத்துருக்காரு என்ன? ஆமாங்க சார், பிரபாகரன், ஓமலூர் பிரான்ச். ஓ, பிரபாகரன் அவர் பேரு. ஓகே, ரைட். பிரபு. ஓகே, ரைட். யூ கேன் ஸ்டார்ட் நவ். ஓகே சார், ஒரு பாலா சாரை பத்தி இன்ட்ரடக்ஷன் அவரை பத்தி சொல்லணும்னு இல்லை சார். அட்மிட் பண்ணிக்கிங்க சார். நீங்க பாலா சார் நீங்க பெர்மிஷன் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேங்க சார். சரி. அவர் நம்முடைய ட்ரெயினர், மிகப்பெரிய சாதனைகளுக்கு சொந்தக்காரர். அவரு இந்த இதுல பேசுறது நம்மெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அவருடைய அனுபவங்களை கேட்கணும். ஏன்னா நிறைய அறிமுகத்துக்காக நான் நேரத்தை எடுத்துக்க விரும்பல, ஏன்னா டைம் பத்தாது. சார் கிட்டத்தட்ட 138 பாலிசி இந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நிறைய சாதனைகள், அவரை பத்தி நிறைய சொல்லணும். இருந்தாலும் நம்ம டைம் எடுக்கல. சார் வாங்க சார், உங்களுடைய உரையை கேட்க காத்திருக்கிறோம். வெல்கம் பாலா சார். வணக்கம். வணக்கம். We are honored and blessed. வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் அப்பாலஜிஸ் கேட்டுக்கிறேன். ஒரு 4 நிமிஷம் லேட்டா ஜாயின் பண்ணிட்டேன். இல்ல அப்ப கூட ஒரு அப்பாயின்மெண்ட் போயிட்டு தான் வந்தேன். அதுவும் கூட ஒரு நல்லதுக்கு தான். முதல்ல எனக்கு இந்த மேடையில பேச வாய்ப்பளித்த திரு KSSR அந்த கோர் ஆபரேட்டிங் டீம் எல்லா தலைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். அப்புறமா என்னன்னா, 2வது விஷயம், என்னுடைய முதல் கண் வணக்கம் லுகிக்கு, அடுத்தது TG அன்பசன் சார், அப்புறமா என்னுடைய குருமார்கள், என்னுடைய டெவலப்மெண்ட் ஆபீசர், அது எல்லாமே என்னுடைய மிகப்பெரிய தாய் LIC. எனக்கு எதுக்கு நான் வாலண்டரியா பேர் கொடுத்தேன்னா, நான் ஜெயிச்சிருக்கேன், நம்ம ஊரால் ஜெயிச்சிருக்காரு, சொல்லி கொடுக்கறவர் ஜெயிச்சிருக்காரு, சொல்லி கொடுக்கணும்னு என்ன இருக்கிறவர் ஜெயிச்சிருக்காரு, நான் ஏன் ஜெயிக்க முடியாது அப்படின்னு இந்த போரம்ல நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது நம்மளுக்கு ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து எல்லாரும் சொல்றதுதான்.
எல்லா ட்ரைனர்ஸும் எல்லா மென்டார்ஸும் சொல்றதுதான். ஃபர்ஸ்ட் நான் ஜெயிப்பேன்ற நம்பிக்கை எனக்கு வரணும். சார் வாய்ஸ் கிளியரா இருக்கா? வாய்ஸ், ஆடியோ, வீடியோ. கிளியர். ஃபர்ஸ்ட் நான் ஜெயிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வரணும். எனக்குள்ள வந்தா மட்டும்தான் நான் ஜெயிக்க முடியும். எனக்கு அந்த எண்ணம் என்ன தவிர பிரான்ச்சுக்கோ இல்ல ஜோனல் மேனேஜருக்கோ இசட்எம்கோ பிஎம்கோ காம்படிஷனோ இல்ல ஒய்ஃபுக்கோ பசங்களுக்கோ வந்தா நான் ஜெயிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த பேசிக்கா நான் புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த ஒரு குதிரை ஓடணும்னா அந்த குடுக்குற சாட்டை அடியில தான் ஓடும். அதுக்கேத்த மாதிரி அந்த குதிரையை நம்ம ட்ரெயின் பண்ணாதான் அந்த குதிரை வந்து அந்த ரேஸ்ல வின் பண்ணும். அது மாதிரி நான் குதிரைன்னு சொன்னது நம்மளுடைய மைண்டு. நம்ம மைண்டுக்கு நம்ம கொடுக்குற சாட்டை அடியில தான் அது ஓடும். என்னுடைய இந்த வெற்றின்றது பாத்தீங்கன்னா இது ஒரு நாள்ல வந்த வெற்றி கிடையாது. என்னுடைய 25 வருஷ கன்சிஸ்டன்டோட வெற்றி. அதாவது நான் என்கிட்ட பழகிற எல்லா ஏஜென்ட்டுக்கும் என்ன சொல்றேன்னா, என்னுடைய குருநாதர் மென்டார் சொன்ன மாதிரி முதல்ல 5 வருஷம் லெக் ஒர்க் பண்ணுங்க. நீங்க நெத்திய வழிச்சீங்கன்னா வேர்வை வரக்கூடாது, ரத்தம் வரணும். இப்போ ஒரு 40 வயசுல 35 வயசுல 45 வயசுல நிறைய பேர் கம்பெனில மேனேஜர் சீஃப் மேனேஜர்லாம் இருக்காங்கன்னா அவங்க 22 வயசு டிகிரி முடிச்ச உடனே சீஃப் மேனேஜரா இல்ல. பல அவமானங்கள் பட்டு, அடிபட்டு, கஷ்டப்பட்டு 12 மணி நேரம் 18 மணி நேரம் வேலை பார்த்து 3 ஷிஃப்ட் பார்த்து 2 ஷிஃப்ட் பார்த்து அது மாதிரிலாம் பார்த்து தான் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர், மேனேஜர், ஜிஜிஎம் வந்துட்டாங்க. அதே மாதிரிதான் நம்ம தொழில்ல எடுத்த உடனே ஒரே வாரத்திலயோ இல்ல ஒரே வருஷத்துலயோ 138 பாலிசி எல்லாம் பண்றது, அதுவும் இப்போதைக்கு டஃப்பான சுச்சுவேஷன்ல 138 பாலிசிலாம் நடக்காத விஷயம். அன்லஸ் அதர்வைஸ் நான் போக்கஸ் இல்லைன்னா. இப்ப இந்த 138 பாலிசி பண்ணணும்னா என்னுடைய போக்கஸ் எவ்வளவுனா 300 இருந்தது. 300 இருக்க தொட்டுதான் 138 வந்தது. நான் 50 பண்ணா 50 தான் வேணும்னு நினைச்சிருந்தேன்னா 10 தான் வந்திருக்கும். 100 தான் வேணும்னு நினைச்சிருந்தா 30 தான் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் நான் வின் பண்ணுவேன்றத நான் நம்பணும். 2வது விஷயம், எவ்வளவு வேணா கத்துக்கலாம், கற்றலினால் ஆன பயன் அப்படின்ற மாதிரி அத கத்துக்கிறது ஏதாவது ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றோமா அதுதான் வந்து இப்ப நம்ம இந்த லீ குரூப் மாதிரி மிகப்பெரிய குரூப்புக்கு நம்ம கொடுக்குற ரெசிபிகுலேஷன், நம்மளுடைய நன்றி கடன், நம்மளுடைய இதுன்னு என்ன சொல்றேன்னா கத்துக்கிறது பெருசே கிடையாது. எங்க வேணா கத்துக்கலாம், எவ்வளவு வேணா கத்துக்கலாம். அதை நான் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணனா, அதை எதையாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு 10 ரூபா சம்பாதிச்சேனா, நான் சம்பாதிச்சது மட்டும் இல்லாம என் கூட இருக்கிறவங்கள சம்பாதிக்க வச்சனா, அதுதான் மெயின். புரியுதுங்களா? கத்துக்கிறது டெய்லி உட்கார்ந்தா அதாவது 365 நாளைக்கு 3000 மீட்டிங் நடக்குது, எல்லா இடத்துலயும் நடக்குது. வெறும் மீட்டிங் மட்டும் அட்டன் பண்ணி ஒரு யூஸும் கிடையாது. கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நான் என்ன சொல்றேன், நீங்க இங்க இருந்து 70 விஷயம் எடுத்துட்டு போறீங்களா, 2 விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அததான் சொல்றேன் நான். ஓகேவா? இது ஒண்ணு. அதே மாதிரி போன வருஷம் பாத்தீங்கன்னா இந்த ஆனந்தா டெக்னாலஜி வந்து எனக்கு மிகப்பெரிய அளவுல 138 பாலிசில 130 லைவ்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 138ல அப்படியே மல்டிபிள் லைவ்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. 130 லைவ்ஸ். 130 4 minutes complete sir. Sorry. ஓகே சாரி. You can take 1 minute extra. அப்புறம் டயர் இருந்தா சார் இன்னும் பேசுவார் சார். ஏன்னா ஐ திங்க் இன்னொரு பேர் தானே பேர் கொடுத்துருக்காங்க, அதனால டைம் இருக்கும். அப்புறம் இல்ல பேசுவார். சாரி, இல்ல நான் கொஞ்சம் லேட்டா சேர்ந்தனால அந்த ரூல்ஸ் இல்ல தெரியல, இல்ல சாரி. பரவாயில்ல. யூ ஆர் த கைடிங் ஸ்பிரிட். இல்ல அதே மாதிரி ஆனந்தாவை எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணுங்க. என்னுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட், எல்ஐசி வந்து க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் செலவு பண்ணிருக்கு ஆனந்தாக்கு. இவ்வளவு க்ரோஸ் செலவு பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணலன்னா நம்மள மாதிரி ஒரு மிகப்பெரிய முட்டாள் உலகத்திலேயே கிடையாது. ஒரு பேப்பர்ல எழுதி இதை பிரான்ச்சுக்கு தூக்கிட்டு போயிட்டு அது இல்ல இது இல்ல அவுட்டர் சைன் வாங்கணும், அந்த மாதிரிலாம் இல்லவே கிடையாது. தயவு செஞ்சு ஆனந்தாவை யூஸ் பண்ணுங்க. என்னுடைய ஒரே மெசேஜ் என்னன்னாச்சு, எல்லாருக்கும் நிறைய கத்துக்குங்க, எல்லா போரம்லயும் அட்டென்டிவா இருங்க. கத்துக்கிறதுன்றது செஷன் அட்டன் பண்றது கத்துக்கிறதே கிடையாது. ஒரு நோட் எடுத்து எழுதுங்க. என்கிட்ட பாத்தீங்கன்னா கடந்த 10-15 வருஷத்துக்கு உண்டான நோட் இருக்கும். எல்லாமே நோட்ல எழுதுவேன். ஒரு நல்ல டைரியில வாங்கி எழுதுவேன். அந்த டைரியில எழுதி எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ புரட்டி பார்ப்பேன். சோ தயவு செஞ்சு கத்துக்குங்க. கத்துக்குனதை எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் 2 பாயிண்ட் ஒரு இடத்துல கத்துக்கிறத 2 பாயிண்ட் 72 மணி நேரத்துக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கலாம். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்து என்னை ஜெயிக்க வச்ச இந்த குரூப்புக்கு என்னுடைய மனமார்ந்த சிரம் தாழ்ந்த நன்றிகள். தேங்க்யூ. நாங்கெல்லாம் ஒன்றும் ஜெயிக்க வைக்கல. சார் வந்து 4 பாலிசி 5 பாலிசி பண்ணா கூட எனக்கு வந்து அப்டேட் பண்ணுவார். அதாவது த வே இன் விச் அவரோட அந்த ஸ்பிரிட் இருக்கு பாருங்க,
நாட் தட் வந்து எனக்கு அவர் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா நான் அப்ப நினைப்பேன், என்னடா சார் வந்து டெய்லி 5 பண்றாரு, நம்ம இன்னைக்கு ஒண்ணு கூட பண்ணலையேன்னு கொஞ்சம் வெட்கப்படுவேன். அப்கோர்ஸ் கடைசி நேரத்தில் ஓரளவு கிளப்பை காப்பாத்திட்டேங்கிறது வேற. பட் அவர் அளவுக்கு நான் வர முடியாது. எனிவே தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம டைம் இருந்தால் நான் அடுத்தது வி வில் பி காலிங் யூ. யூ ஸ்டே இன் அவர் குரூப் சார் நவ் ஃபார் தி செஷன். டெஃபினெட்லி சிவகுமார், அங்குராஜ் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அடுத்ததா திருமதி பாக்கியலட்சுமி மேடம் அன்மியூட் பண்ணிக்கோங்க மேடம். பாக்கியலட்சுமி மேடம் வந்து சென்னை சிட்டி பிரான்ச் CBO 5 சென்னை 1 டிவிஷன்ல லாஸ்ட் இயர்ல 84 பாலிசிகள் முடிச்சிருக்காங்க. அடிஷனலா அவங்க வந்து நிறைய கோர்சஸ் எல்லாம் முடிச்சிருக்காங்க. இப்போ இந்த லேட்டஸ்டா வந்த பீமா லட்சுமி பாலிசியில ரொம்ப அற்புதமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் அவங்க MDRT நோக்கி வரணும்னு நம்ம வாழ்த்திட்டு அவங்களை அழைக்கிறோம். மேடம் அன்மியூட் பண்ணிக்கிங்க. 12 இயர்ஸ் சர்வீஸ் அவங்க. மேடம் அட்மிட் ஆயிட்டீங்களா? நான் அந்த பேசுறதுக்கு பேர் கொடுத்தவங்க எல்லாத்தையுமே அன்மியூட் பண்ணிடுறேன். நீங்க ரெடியா அன்மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. மேடம் வீடியோல வெளியே போயிட்டீங்களே? போயிட்டாங்க வெளியில. இல்ல இருக்காங்க வீடியோ கட். இல்ல இல்ல சார். ஓகே ஓகே வாங்க மேடம், வாங்க, வெல்கம். சார் ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன். நெட்வொர்க் ப்ராப்ளம்னா வீடியோல வர வேண்டாம், ஆடியோல மட்டும் வாங்க. இல்லாட்டா அடுத்தவங்களை வாய்ப்பு கொடுங்க, அவங்க வந்தவொடனே ஜாயின் பண்ணிக்கட்டும். அங்குராஜ் சார் நீங்க மியூட்ல இருக்கீங்க. அங்குராஜ் சார். ஓகே சார், ஓகே ஓகே மியூட்ல இருக்கீங்க. ஓகே சார், ஓகே இப்போ வந்துட்டேன் சார். ஜி ஜெயலட்சுமி, திருநெல்வேலி யூனிட் 1. மேடம் அன்மியூட் பண்ணிக்கங்க. ஜெயலட்சுமி மேடம் இருக்காங்களா உள்ள? இல்ல சார், இருக்காங்களா? நல்ல போல் இருக்கு. இல்ல, her name is there. இருக்காங்க சார், இருக்காங்க. சரி, பாக்கியலட்சுமியோட ரெடினா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருங்க. ரெடியா இருக்கேன் சார். நீங்க பேசுங்க. நீங்க ஜெயலட்சுமியோட அப்புறம் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக ஒரு காட்டில் சிங்கம் கர்ஜித்தால் தான் மற்ற மிருகங்களுக்கு தெரியும் அது காட்டில் ராஜா என்று. ஆனால் LIC துறையில் ஒரு சாதாரண முகவர் கூட சிங்கமாக மாற முடியும் என்று நிரூபித்துக் கொண்டிருப்பது நம்முடைய லீ குரூப். இங்கே வந்து பேசுகிறவர்கள் சாதாரண நபர்கள் அல்ல, அவர்கள் இன்சூரன்ஸ் உலகின் ஜாம்பவான்கள். அவர்கள் பேசினால் வெறும் வார்த்தைகள் வராது, ஆக்ஷன் தான் வரும். அவங்க பேசி முடித்த அடுத்த நிமிஷமே நம்ம கையில பாலிசிகள் இருக்க வேண்டும் என்ற வெறி நமக்குள்ள பிறக்கும். அப்படிப்பட்ட ஜாம்பவான்களை தான் தேடி பிடித்து நமக்கு கொண்டு வரும் நமது தலைவர் KSR அவர்களுக்கு நன்றி. இன்று டெக்னாலஜி வளர்ந்து விட்டது என்கிறார்கள், ஆனால் லீ குரூப்பை விட ஒரு வேகமான டெக்னாலஜியை நான் பார்த்ததில்லை. நமக்கு ஒரு சந்தேகம் வந்து குரூப்ல பதிவிட்டா கண்ணிமைக்க நேரத்துல 1 செகண்ட் 2 செகண்ட்ல பதில் வந்து விடும். கூகுளுக்கே சந்தேகம் வந்தாலும் லீ குரூப்ல கேட்டா பதில் கிடைக்க என்கிற அளவுக்கு இது ஒரு பெரிய அறிவு களஞ்சியமா இருக்கிறது. நான் ஒரு முகவர் என்பது எனக்கு தெரியும், என் குடும்பத்துக்கு தெரியும். ஆனா முகவர்களுக்கு பாக்கியலட்சுமி என்கிற ஒரு முகவரை அடையாளம் கண்டு கொண்டது இந்த லீ குரூப் மூலமா தான். எனக்கு என்ன தைரியம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியாமல் இருந்தது. என் முதுகுல தட்டி கொடுத்து உன்னால முடியும் என்று சொல்லி என் பயத்தை விரட்டி லீ குரூப் செஷன்ல பேச வைத்த பெருமை இந்த லீ குரூப்பையும் KSR சார் அவர்களையும் சாரும். ஜோனல் லெவல்ல நடைபெறும் போட்டிகள்ல நம்ம கலந்து கொண்டாலே நம்ம அடையக்கூடிய இலக்குகள் நம்பர் ஆஃப் பாலிசியா. மேடம் வாய்ஸ் பிரேக் ஆகுது. நீங்க வேணா ஆடியோல மாத்திரம் பேசுங்க மேடம். வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க மேடம். மேல் இருக்கலாம், நாளை இது 10,000 மாறலாம். ஆனா லீ குரூப்போட நோக்கமே ஒன்றுதான், ஒவ்வொரு முகவரும் வெற்றியாளராக வேண்டும். இந்த லெஜண்ட் கூட பயணிக்க நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். கடந்த நிதியாண்டில் நான் பெற்ற சில அனுபவங்களையும் சாதனைகளையும் உங்கள் முன் பகிர்வதில் ஒரு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏப்ரல்ல இருந்து ஒவ்வொரு மாதமும் ஆக்டிவா இருக்க வேண்டும் என்று ஒரு பாலிசி கொடுத்துட்டு இருந்தேன். ஜீவன் உமாங்க மட்டும் 32 பாலிசி கொடுத்திருக்கேன். ஜீவன் உற்சவ்ல 5 பாலிசிகள், ஜீவன் லேப்ல 16 பாலிசிகள், சில்ட்ரன் மணி பேக்ல 5 பாலிசிகள், பீமா லட்சுமி 18 பாலிசி,
ஜன் சுரக்ஷா 8 பாலிசி கொடுத்திருந்தேன். வாடிக்கையாளர்களின் தேவையை அறிந்து அவங்களுக்கு பொருத்தமான திட்டத்தை சரியாக கொண்டு சேர்த்ததே எனது வெற்றிக்கு முக்கிய காரணம். நவம்பர் டிசம்பர் மாத காலங்களில பீமா லட்சுமி பிளான ஜோனல் மேனேஜர் வீட்டுக்கு வரவேற்க வேண்டும் என்று பீமா லட்சுமி பாலிசிகளை கையில் எடுத்தேன். அதன் மூலம் ஒரு ட்ராலி வாங்கியிருக்கேன், மிக்சி பெற்றிருக்கேன். தலைவரை வரவேற்கும் கலந்து கொண்ட அந்த காம்படிஷன்ல அவர் கைகளால ஒரு டிராபியும் பெற்றுக்கொண்டிருக்கேன். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 26 தேதி வரைக்கும் எனக்கு கிட்ட பாலிசியே கிடையாது. டிமோட்டிவேஷன்ல இருந்தேன். அந்த மார்ச் 26க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லீ குரூப் மூலமாக விஷ்ணுதேவ் சாரோட செஷன் அட்டென்ட் பண்ணி அந்த ஃபயர் வைப்ல நான் அந்த 4 days அது மட்டும் இல்லாம திருவொற்றியூர் பாலானவை இந்த இடத்துல நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா திருவொற்றியூர் பாலானவை நான் 26ஆம் தேதி வந்து மார்ச் 26 சந்திச்சேன். அதுக்கப்புறம் அந்த வைப்ல தான் 21 பாலிசி எடுத்து 16 பாலிசியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 5 பாலிசி வந்து ஏப்ரல்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். டோட்டலா கடந்த ஆண்டு 84 பாலிசியை முடித்து ஆனந்தாவில டீம்ல டாப்பராக இருக்கேன். லீ குரூப்ல மட்டும் பாத்தீங்கன்னா KSR சார், ஜாம்பவான்களின் பயிற்சி என்னுடைய டிஓ சதீஷ்குமார் சார், SBM, ABMS இவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். மாற்றத்தை நோக்கிய ஒரு புதிய பயணத்தை நாம் அனைவரும் இணைந்திருக்கிறோம். இந்த ஆண்டிற்கான எனது இலக்குகளை நான் தெளிவாக தேர்ந்தெடுத்து விட்டேன். வெறும் இலக்குடன் மட்டும் நின்று விடாமல் அதை அடைவதற்கான முறையான திட்டமிடலையும் இனி எனது முழு கவனமும் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் மட்டுமே உள்ளது. உங்களுக்கான இலக்கை நீங்க தேர்ந்தெடுங்க. அதை அடைவதற்கான வழிகளை இன்றே திட்டமிடுங்கள். பிறகு சற்று தயங்காமல் களத்தில் இறங்கி செயல்பட தொடங்குங்கள். ஏனென்றால் திட்டமிடாத செயல் தோல்வியில் முடியும், செயல்படுத்தாத திட்டம் வெறும் கனவாக முடியும். இந்த ஆண்டில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். இந்த நிதி ஆண்டில் நான் கண்ட இந்த வெற்றி வரும் காலங்களில் இன்னும் பெரிய இலக்குகளை அடைய எனக்கு ஊக்கத்தை கொடுத்துள்ளது. எனக்கு பேச வாய்ப்பு அளித்த லீ குரூப் அமைப்பிற்கும் எனது வெற்றிக்கு பின்னால் இருக்கும் எனது குடும்பத்தினருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். வாழ்க LIC, வளர்க்க நம் சேவை. Well done. Super. சூப்பர் Thank you, மேடம், sir. சூப்பர். Sir, exactly 4 minutes completed, sir. That shows your confidence. Thank you, Good. sir. Next. ஜெயலட்சுமி மேடம் வணக்கம். வாங்க மேடம். திருநெல்வேலி யூனிட் 1 பிரான்ச்சை சேர்ந்தவங்க. ஒரு 4 இயர்ஸா தான் சர்வீஸ் பண்றாங்க. லாஸ்ட் இயர்ல 111 பாலிசி பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு CLIA முகவர், திரு சுரேசன் பாபு அவர்களுடைய CLIA முகவர். அதுலயும் ஒரு 110 பாலிசி இங்க பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பாலிசி அதர் பிரான்ச்ல ஒரு சர்வீஸ் பண்ணி அங்க போய் பண்ணிக்கிறாங்க. ஒரு அருமையான வேகமா செயல்படக்கூடிய முகவர். வாங்க மேடம், வாங்க, வெல்கம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்லணுமா? முடியும் போதானே இரவு வணக்கம் சொல்லணும். மாலை வணக்கம் சார். ஆல்ரெடி நான் வந்து 110 பாலிசி பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து கஸ்டமர்ஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட் மோட்டிவேஷன் பண்ணது எங்க டீம்ல உள்ள எல்லாருமே மோட்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. பிரான்ச் லெவல்ல எங்களோட கிளைம் டிபார்ட்மெண்ட்டும் சரி, BMும் சரி நிறைய மோட்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு கஸ்டமர் கிட்ட நான் பாலிசி வாங்குற சொன்னா அவங்க கிட்ட இருந்து மேக்சிமம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயோ ஃபேமிலிலயோ குறைஞ்சது 3-4 பாலிசி வாங்க ட்ரை பண்ணுவேன். அவங்க கிட்ட பேசிக்கா ஃபுல்லா இது வரைக்கும் நான் போட்ட பாலிசி ஹோல்டர் எல்லாருமே கூட லைவ்ல இருக்காங்க. அதனாலதான் என்னால வந்து இத்தனை பாலிசி கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. ஆனந்தால வந்து ஒரு 75 பாலிசி நானும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தேங்க்யூ சார். ஒரு மார்ச் 1 இருந்து ஒரு 15 நாள் அந்த மேடம் சொன்ன மாதிரி நானும் டிஸ்கரேஜ்ல தான் இருந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி தான் பேலன்ஸ் பாலிசி கம்ப்ளீட் பண்ணினேன். மேக்சிமம் பாலிசி வந்து உட்ஸோ பாலிசி வந்து இப்போ நான் நிறைய சேல்ஸ் பண்றதுக்கு அவைலபிள் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ரெகுலரா ஃபியூச்சர்ல யாருக்கும் பென்ஷன் கிடையாது, எல்லாருக்குமே பென்ஷன் வேணும் அப்படிங்கறதுனால மட்டும்தான் அந்த உட்ஸோ பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. கேரண்டி அடிஷன் வேற. அதனால அந்த பாலிசி இப்போ ஃபோக்கஸ்டு. அதே மாதிரி லேபும் அந்த கஸ்டமருக்கு எது அவங்களால எவ்வளவு கட்ட முடியுங்கிறத பார்த்து ஜான் சுரக்ஷா, லக்ஷயா இந்த பாலிசி தான் மேக்சிமம் வந்து நான் கம்ப்ளீட் பண்றேன். ஃபுல் சப்போர்ட் வந்து என்னோட டீம் லீடரு அவரு சுரேசன் சார் வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. மேடம் பண்ணலையா, இந்த இதுல அந்த காம்படிஷன் பண்ணுங்க, அந்த காம்படிஷன் பண்ணுங்கன்னு. பாதி நாள் வந்து சில நேரம் ஒரு மேல கோவம் கூட வரும், என்னடா இப்படி சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு. ஆனா அதோட வேல்யூ அப்ப புரியல, இப்போ வந்து கொஞ்சம் ஒரு லெவலுக்கு புரியுது. அப்புறம் வந்து STM பாக்குற லெவலுக்கு வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கறதும் இப்பதான் புரிஞ்சிச்சு. எல்லாருமே காரணம் குரூப்ல பாக்குறது. ஒரு சின்ன டவுட்னாலும் சார் கிட்ட நான் கேட்பேன், அவங்க கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. சார் வந்து ஒரு ஜெனி சொன்ன மாதிரி எப்போ என்ன ஒரு கொஸ்டின் வேணும்னாலும் சார்ட்ட பர்சனலா கூட கால் பண்ணி நான் கேட்பேன், சொல்லியிருக்காங்க.
சுரேசன் சாரும் வந்து அதேதான் கேட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்களும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிஎம்மும் சொல்லுவாங்க. டைம் ஓவர் ஆயிடுச்சுன்னு சொன்னா நான் இதோடய முடிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. டைம் இருக்கா? பேசுங்க சார் பேசுங்க இன்னும் 1 நிமிஷம் இருக்கு சார். ஒரு நிமிஷம் பேசுங்க. ஓகே, அப்போ ஓகே. ஏன்னா நீங்க டைம் கொடுத்து பேசுறீங்கல்ல, அதனால கேட்க வேண்டியதா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அதாவது தேங்க்ஸ். எல்லாரும் பேசணும் இல்லையா, அதனால வேற ஒண்ணு. ஓகே ஓகே சார், பரவாயில்ல. அதாவது இந்த எனக்கு மெயினா வந்து சப்போர்ட்டிங் சிஸ்டம் லாஸ்ட் டைம் பண்ணது பிரான்ச் லெவல்ல உள்ள கிளைம்ஸ் டிபார்ட்மெண்ட் வித் விஎம் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தது. அதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து சுரேசன் சாரோட சப்போர்ட். இந்த 2 சப்போர்ட் இல்லை அப்படின்னா லாஸ்ட் 10 டேஸ்ல என்னால 40 பாலிசி கம்ப்ளீட் பண்ணிக்க முடியாது. லாஸ்ட் 10 டேஸ், அதாவது மார்ச் 2 அந்த 31ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நான் 40 பாலிசி கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருந்தது ஆபீஸ் ஆபீஸ் ஆபீஸ். அதுக்கு மெயின் வந்து என்னோட கஸ்டமர்ஸ்க்கு தான் இந்த வருஷம் என்னோட டார்கெட்ல சொல்லக்கூடாது, நான் மைண்ட்ல செட் பண்ணிருக்கிறது ஒரு 400 ஃபேமிலிக்கு சேவிங் செக்யூரிட்டி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. இப்பவுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனந்தால வந்து இன்னி கூட ஒரு பாலிசி கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ஒரு 2-3 பாலிசி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இனி கம்ப்ளீட் பண்ணுவேன். ஆன் த ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர். எங்க பிஆர் வந்து இப்போ போறாங்க டிரான்ஸ்பர் ஆகி. அவர் போறதுக்கு முன்னாடி நான் கன்ஃபார்மா 50 பாலிசி முடிக்கும் அப்படிங்கறதுதான் என்னோட கோல் செட். 10 டேஸ் இருக்கு. அது 10 டேஸ்க்குள்ள நான் முடிச்சிருவேன். ஏன்னா கோல் செட் பண்ணிட்டேன். சூப்பர் சூப்பர். கோல் செட் பண்ணனா ஒர்க் அவுட் பண்ணணும். நீங்க ரஜினிகாந்த் சொன்னவர்தான், குறி வச்சா யாரும் வில்லணும் அப்படின்ன மாதிரி. அதாவது என்னால ஒரு 10 நாள்ல 40 பாலிசி பண்ண முடியும் அப்படின்னா, நான் ரியலா சொல்றேன், இங்க இருக்கிற எல்லா ஏஜென்டாலையும் கன்ஃபார்மா 40 இல்ல 400 பாலிசி பண்ண முடியும். நான் வந்து மேக்சிமம் வீட்ல இருந்து ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கேன். 4 minutes completed. நோ 1 minute வேணும் எனக்கு, ஒரு செகண்ட். ஆனந்தால கம்ப்ளீஷன் பண்ணினாலும் மேக்சிமம் ஆன்லைன்ல 10 to 15 மணி நேரம் நான் ஒர்க் பண்றேன். அதனால நாம ஒர்க் பண்ணணும்னா ரிசல்ட் அதுக்கு தக்க வரும். எல்லாருமே இதுல இப்போ பாக்குற எல்லாரும், இனிமேல் பார்க்க போற எல்லாரும் மினிமம் ஒரு 500 பாலிசி எய்ம் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும்னா நம்ம எல்ஐசி டாப் எங்கேயே போயிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ so much. தேங்க்யூ சார். தேங்க்யூ சுரேசன் சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. சூப்பர் மேடம், சூப்பரா பேசுனீங்க, சந்தோஷம். அடுத்ததாக வந்து பெரம்பலூர் கிளையை சேர்ந்த திரு மெர்சி அவர்கள். இவங்க வந்து சிஎல்ஐஏ முகவர் சுத்தாங்குத்து சாரனுடைய ஒய்ஃபும் கூட. அவங்கள ஏஜென்டா சார் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. 16 மாதங்கள் தான் இப்பதான் ஏஜென்சி எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் 135 பாலிசி பண்ணியிருக்காங்க. செஞ்சுரியன் கிளப்ல இருக்காங்க. அது போக ஒரு பீமா கிராம் பண்ணி ஒரே கிராமத்துல 120 பாலிசி வாங்கியிருக்காங்க. MBA டிகிரி இன் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்களை பேச அழைக்கிறேன். மேடம், நீங்க அதே மாதிரி பெரம்பலூர்ல இருந்து மகேஸ்வரி நேம் கொடுத்துருந்தீங்க. உள்ள வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹேண்ட் ரைட்ஸ் பண்ணுங்க, அப்பதான் நாங்க அன்மியூட் பண்ண முடியும். மெர்சி மேடம், உங்களை அன்மியூட் பண்ணிட்டேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க மேடம். மேடம் வெளியே போயிட்டீங்களா? எஸ் மெர்சின்னு இருந்தீங்க, வெளியே போயிட்டீங்களா? சார் உங்களுக்கு கூட அன்மியூட் கொடுத்துறேன். உங்க பக்கத்துல இருந்தா நீங்க கூட பேச சொல்லுங்க சார். சுத்தாங்குத்து சார். மெர்சி மேடம், சார், லீட் குரூப்பில் உள்ள அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் மெர்சி. நான் பெரம்பலூர் பிரான்ச்ல இருந்து ஒர்க் பண்றேன். நான் இப்ப சேர்ந்து 1 year தான் ஆகுது. ஏதோ என்னால முடிஞ்சதை செஞ்சிருக்கிறேன். லீட் குரூப்ல உள்ள மீட்டிங் அத்தனையும் நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். என்னைக்கு நான் எல்ஐசி இதுல வந்து ஜாயின் பண்ணோன்னா அதுல இருந்து இந்த மீட்டிங் அட்டன் பண்ண வச்சுட்டாரு என்னைய. அப்படி என்னால முடியலன்னா, அட்டன் பண்ண முடியலன்னா, நான் வந்து உடனே அடுத்த நாள் வந்து யூடியூப் சேனல்ல ஓபன் பண்ணி நான் பாத்துக்குவேன். எந்த சந்தேகமா இருந்தாலும் இந்த லீக் குரூப்ல தான் நான் ஓபன் பண்ணி பாத்துக்கிறது. இந்த உற்சவ பாலிசி பத்தி நீங்க நான் அதிகமா சொல்லியிருக்கீங்க இந்த லீக் குரூப்ல. அந்த உற்சவ பாலிசி வந்து இதுல கேட்டுதான் நான் நல்லா முழுக்க விவரமா கேட்டு எல்லாத்துக்கும் நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன். இது வரைக்கும் நான் இந்த 1 yearல வந்து 139 பாலிசி பண்ணியிருக்கிறேன். எங்க ஊர்லயே எங்க கிராமத்துல வந்து 120 பாலிசி பண்ணி பீமா கிராமம்னு ஒரு அவார்ட் பெற்று
LICல இருந்து ஃபண்டு கொடுத்தாங்க. அதை வந்து 2 பக்கம் ஸ்ட்ரீட்ல வந்து லைட் இல்லாத பக்கம் வந்து சோலார் சிஸ்டம் மூலியமா எரியற பல்பு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு LICக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது போல இன்னமும் வரும் காலங்களிலும் வந்து நான் நிறைய பாலிசி பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். ஆனா எங்க அண்ணன் எங்க கிராமத்துல வந்து 4 பேர் இருக்காங்க LIC ஏஜென்ட்டுங்க. எல்லாமே வந்து ஜென்ஸ், நான் மட்டும் தான் லேடிஸ். அப்ப சொன்னாங்க, நீ இப்போ பெண்ணா இருந்துட்டு நீ எப்படி போய் வெளியில பேசுவன்னு சொல்லி சொன்னாங்க. நான் அப்ப வந்து இடையில ஒரு 2 மாசம் இதை நினைச்சுக்கிட்டு எப்ப நான் வெளியில போய் அதிகம் பேசுனது இல்லை யார்கிட்டயும். ஸ்கூலுக்கு போவேன், ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு தான் இருந்தேன். யார்கிட்டயும் அதிகம் பேச மாட்டேன் நானு. சரி, இது எப்படி பேசுறதுன்னு சொல்லி எங்க சார்ட்ட நான் எப்படி பேசுறீங்க, எப்படி பண்றீங்க, LIC எப்படி போய் பேசணும்னு நான் எல்லாம் ட்ரைனிங் தான். என்னிட்ட கேட்காத, லீட் குரூப்னு ஒரு இது ஆட் பண்ணி தரேன், அது மீட்டிங் அட்டன் பண்ண, அவங்க பேசுறதை நீ கேளு, அவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதுல இருந்து நீ வந்து பாலிசி எப்படி பேசலாம் நீ பேசி தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னாங்க. ஒரு 2 மாசம் என் கூட நான் சொல்றவக்கெல்லாம் வந்தார் பாலிசி பேசுறதுக்கு. அவர் எப்படி பேசுறாருன்னு அதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். மீட்டிங் எந்த மீட்டிங் அவர் சொன்னாலும் நான் அட்டன் பண்ணிடுவேன். அது போல எங்களுக்கு தனியா மாசம் வந்து ஒவ்வொரு மாசம் ஒரு டைம் கண்டிப்பா மீட்டிங் நடைபெறும். அந்த மீட்டிங்ல என்ன சந்தேகம் வந்தாலும் அவங்க சொல்லி தந்துருவாங்க. லீவ் குரூப்ல சொல்லுவாரு, சனி ஞாயிறு வந்து அட்டன் பண்ணுங்க, என்னையோட இன்னும் அதுல வந்து பெஸ்டா சொல்லுவாங்கன்னு சொல்லி எங்களுக்கு வந்து வழி நடத்துனாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் STM சார் வந்து எந்த மீட்டிங் போட்டாலும் அது கண்டிப்பா நான் அட்டன் பண்ணுவேன். ஏன்னா அவர் நல்லா அவ்வளவு மோட்டிவேட்டா பேசுவாங்க. எப்படி வந்து மக்கள்கிட்ட போய் நம்ம போய் அந்த ஒவ்வொரு பாலிசியும் நம்ம பேசணும், தெளிவா எடுத்துரைக்கணும்னு சொல்லுவாரு. அடுத்தது வந்து இந்த மாசம் என்ன போட்டி போடுறாங்களோ அந்த போட்டியில எல்லாம் பெரம்பலூர் பிரான்ச்ல நானும் மகேஷ் தான் நம்பர் 1 இருப்போம். சூப்பர். சுதான்னு இன்னொரு பொண்ணு, 3 பேர் தான் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் 3 பேர் தான் இந்த 1 இயர் ஃபுல்லும் நாங்க வந்து கம்ப்ளீட் பண்ணோம். எங்களை விட்டு மேல யாரும் போக கூடாதுன்னு பேசி வச்சுக்கோம். நானும் மகேஷும் வந்து, நான் இன்னைக்கு இத்தனை பாலிசி கொடுக்க போறேன் மகேஷ், நீ ரெடி பண்ணிக்க. இல்லைன்னா மகேஷ் அவங்க போன் பண்ணுவாங்க, நான் இத்தனை பாலிசி கொடுக்க போறேன் மகேஷ், நீங்களும் ரெடி பண்ணிக்குவாங்க. நாங்க அதை தொடர்ந்து முயற்சி பண்ணோம், வெற்றியும் பெற்றுட்டோம். 2 பேருமே ஈக்குவலா பண்ணிட்டோம். ஒரே நாள்ல நாங்க 100 பாலிசி ஒரே நாள்ல முடிச்சோம். சூப்பர், வெரி குட். ஒரே நாள்லன்னா ஒரே நாள்ல முடிக்கணும். நானும் 100 முடிக்க போறேன், நீங்களும் 100 முடிங்கன்னு சொல்லி ஈக்குவல் பண்ணி கொண்டு வந்து 2 பேரும் சமமா முடிச்சோம். அதே மாதிரி 2 பேரும் ஈக்குவலா கண்டினியூ பண்ணிட்டு வந்தோம். இந்த வருஷமும் நாங்க வந்து எய்ம் பண்ணிருக்கோம், கேலிசி கிளப்புக்கு போகணும்னு அச்சீவ் பண்ணிருக்கிறோம். பீமா கிராமம் திருப்பி இந்த வருஷமும் பீமா கிராமம் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கோங்க சார். மேற்கொண்டு நீங்க தான் எங்களுக்கு உறுதுணையா இருந்து வெற்றி பெற வாழ்த்து கூறி எங்களுக்கு இன்னும் வந்து பயிற்சி அதிகமா சொல்லி கொடுக்கணும். எங்களோட ஜாம்பவான்கள், நாங்க இப்பதான் 1 இயர் ஆகுது, இன்னும் நாங்க அதிகம் கத்துக்கிறது நிறைய இருக்குது உங்கள்கிட்ட. நீங்க எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா இருக்கணும். தேங்க்யூ தேங்க்யூ. உங்க அச்சீவ்மெண்ட்டை பார்த்தா நீங்க தான் ஜாம்பவான், நாங்க ஜாம்பவான் இல்ல. அப்படி இல்லைங்க சார், நீங்க தாங்க சார் சொல்லி கொடுத்துருக்கீங்க ஆமா எங்களுக்கு எல்லாமே. ஆமா, யூ காட் எ கரெக்ட் லீடர். சரியான இடத்துல போய் ஆமாங்க சேர்ந்துருக்கீங்க சார். சுத்தாங்கத்து சார். வெரி குட், ஆல் ஆமாங்க த சார், வெரி பெஸ்ட் யூ. இந்த வருஷம் சகஸ்ரவீர் ஆகணும், 500 இல்ல 1000 சகஸ்ரவீர் ஆகணும். கண்டிப்பாங்க சார், தட் இஸ் அவர் விஷ். கண்டிப்பாங்க சார். உங்களோட வாழ்த்து இருந்தா கண்டிப்பா பி ஆயிடும் சார். குரூப் சார்பாக எங்க அட்மின் ஒத்துக்கலன்னா பர்சனலி ஐ வில் பி ரிவார்டிங் யூ. ஓகேங்க சார், தேங்க்யூங்க சார், தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்தது தேங்க்யூங்க சார், மேடம், சூப்பர் சூப்பர் மேடம், தேங்க்யூ. சுத்தாங்குத்து சார், அவங்க தேங்க்யூங்க சார். மகேஸ்வரி மேடம் வந்திருக்காங்களா சார்? உங்களுடைய முகவர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, வந்திருக்காங்களா? இருக்காங்க சார். மகேஸ்வரிமா இல்ல சார், அவங்க நேம் என்னன்னு தெரியல, ஏதோ போன் பேர்ல இருக்காங்களான்னு தெரியல, நான் தொலைவி பாக்குறேன், கண்டுபிடிக்க முடியலையே. மகேஸ்வரி நேம காணல, ஆனா பாருங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுங்க மேடத்தை. ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுங்க சார். ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுங்க சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கொடுத்துடலாம், அன்மியூட் கொடுத்துடலாம், பேச சொல்லலாம். இல்லைன்னா ரீநேம் பண்ண சொல்லுங்க மகேஸ்வரி பெரம்பலூர்னு. சார் டைம் ஆயிட்டு இருக்கு. அடுத்து பிரபாகரன் சார் பேசணும், அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம். மகேஸ்வரி மேடம் வந்தா கொடுத்துடலாம். அடுத்ததாக பிரபாகரன் சார் ஓமலூர் கிளையை சேர்ந்தவர், 26 வருஷம் முகவருங்க. இந்த வருஷம் 77 பாலிசி கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. இத்தனைக்கு இதுல கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் தான், ஃபுல் டைம் சொல்ல முடியாது. ஒரு கடை வச்சிருக்காரு, டிராயிங் டீச்சரா இருக்காரு ஸ்கூல்ல. இதுவோ பழனிக்கு வேற கோயிலுக்கு வந்துடுறாரு மாசத்துல ஒரு நாளைக்கு, எப்படி டைம் கிடைக்குன்னு தெரியல. நிறைய சாதனைகள் அமைதியா பண்ணுவாரு. கேட்டா நான் ஒண்ணுமே பண்ணல சார் பாரு. சார் வாங்க சார், உங்க அனுபவங்களை எங்களுக்கு சொல்லுங்க. நானும் தான் பார்த்தேன், ஒண்ணுமே பண்ண முடியல என்னால. சார் வணக்கம். தலைவர் அவர்களுக்கும் அங்கராஜ் சார் அவருக்கும் சிவகுமார் சார் அவருக்கும் வணக்கம். 20 இயர்ஸ் சர்வீஸ். அப்பா ஏஜென்ட், அப்பா வந்து ஒரு 45 இயர்ஸ் ஏஜென்ட்.
சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, கொஞ்சம் கிளியரா வாங்க. நீங்க காதுல மாட்டிக்கிறத எடுத்துட்டு டைரக்டா பேசினாலே நல்லா டைரக்டா இருக்கும் பேசுங்க, சார். கொஞ்சம் கிளியரா பேசுங்க. ஓகே ஏர்போன் போட்டா ப்ராப்ளம் தான் வரும். ஆ சார் கேக்குதாங்க சார்? ஆ ஓகே சார் கேக்குதாப்பா? ஓகே கிளியரா சார். இருக்கும் சார். ஓகே கேக் வீடியோல வாங்க பேசுங்க. சார் 45 இயர்ஸ் அப்பா ஏஜென்ட். இப்போ வந்து 26 இயர்ஸ் வந்து நான் ஏஜென்ட்டா இருக்கேன். பார்ட் டைம் ஒரு டீச்சரா, டிராயிங் டீச்சரா போயிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே பண்ணல. அந்த விதம் அப்படியே போக போக வரதான் பண்ணிட்டு இருக்கிறத தவிர அதுக்காக வந்து ஸ்டெப் எடுத்து எதுவும் பண்ணல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 1 crore 60 lakhs லாஸ்ட் மந்த் மார்ச் எண்டு கம்ப்ளீட் பண்ணேன். ஓ சூப்பர். சார் நீங்க வீடியோ கூட ஆஃப் பண்ணிருங்க சார். பேசுங்க சார், வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. பிரபு சார் 1 crore 60 lakhs லாஸ்ட் மந்த் பண்ணேன். லாஸ்ட் மந்த் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது மெடிக்கல் பண்ணது ரொம்ப சிரமமா போச்சு. அடிச்சு பிடிச்சு வாய்ஸ் இல்ல. ஒரு பரீட்சை கம்ப்ளீட் பண்ணேன். எனக்கு வந்து ஒய்ஃபுக்கு வந்து ஒரு 60 lakhs கொடுத்தேன். ஃபாதருக்கு வந்து 45 lakhs கொடுத்தேன். சன்னுக்கு வந்து ஒரு 55 lakhs கொடுத்து ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 crore 60 lakhs கொடுத்தேன். இயர்ஸ் பிரீமியம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 lakhs வந்துச்சு. சூப்பர். நல்ல ஒரு இது வந்து ஒரு வேற ஒருத்தர் வந்து ஒரு ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஒரு பக்கத்துல கடைக்காரர் வந்து அவருக்கு வந்து நீங்க இதை பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதுல போனதுதான் நான் கிளிக் ஆச்சு. நல்ல ஒரு பெரிய பிரீமியம் வந்தது. அதே மாதிரி எல்லாமே ஒரே பாலிசியா கொடுக்கறத விட 3 பாலிசியா கொடுக்க சொல்லி நம்ம MM அசோக் குமார் சார் வந்து லாஸ்ட் 81th மீட்டிங் வந்து நம்மளுக்கு இது பண்ணாரு. அவருடைய வழியில போனேன். ஒரு பாலிசி கொடுக்கறத விட 3 பிரிச்சு கொடுங்க. 3 பிரிச்சு கொடுக்கும் போது உங்களுக்கு பாலிசியும் வந்து நிறைய பாலிசி கிடைக்கும். அது மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு போயிட்டு இப்போ நானும் 4-5 பாலிசியா பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ ஃபேமிலி, ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, டாக்டர்ஸ் அது மாதிரி எல்லாத்துக்கும் அதிகமாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மார்ச்சில் மட்டும் ஒரு 30 பாலிசிஸ் நியரஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ணேன். வெரி குட். அவ்வளோதாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அன்பர்சன் சாரோட வழியில தான் நான் வந்துட்டு இருக்கேன். நிறைய நோட்டீஸ், கிஃப்ட் இது மாதிரி எல்லாம் கொடுத்து இது பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல ஒர்க் பண்றதுனால இப்போ பீமா ஸ்கூல் வந்து பண்ணலான்ட்டு நான் இது பண்ணிட்டு இருக்கேன் சார். வெரி குட். உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும் பீமா ஸ்கூல். ஓகே சார், தேங்க்யூ. ஆல் த வெரி பெஸ்ட். குட் குட். தேங்க்யூ சார். பிரபு சார் அழகா சொல்லிட்டீங்க. 1 minute சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு சார். ஓகே ஓகே ஓகே. அதாவது ஒரு நிமிஷம் அங்குராஜ், நீங்க பெர்ஃபார்மன்ஸ் சொல்றதுல ஏதாவது ஒரு ப்ரொபோசல் சேலஞ்சஸ் இருந்ததா அதையும் நீங்க சொல்லலாம். அதை முடிக்க எப்படி கஷ்டப்பட்டீங்க, எனக்கு கடைசி நேரம் கிடைக்காத வரைக்கும் போயிருமோ அப்படிங்கிறது இருந்ததுன்னா அதையும் சொல்லலாம். இன்னமும் வர்றவங்களுக்கு அதை சொல்றேன். ஏன்னா அதுதான் அந்த சக்சஸ் ஸ்டோரி எப்படி பண்ணீங்கிறது தெரியும். ஆனா இது வந்து நம்ம பார்க்கும்போது இது அவங்களுக்கு நம்ம மெடிக்கல் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துட்டு போய் பண்ணி நம்ம இதுல ஆனந்தால பண்றோங்க சார். ஆனா பண்ணிட்டு அங்க அவங்க மெடிக்கல் போகும்போது அது டிஃபரெண்ட் வருது. இப்போ டிஃபரெண்ட் வரும்போது அது வந்து இப்போ லேட் ஆகுது. அதனால நிக்குது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணாங்க சார். எரர் காமிக்குது. ரொம்ப நிறைய நாள் இழுத்துட்டாங்க. கூடியமான மட்டும் பெரிய கேஸ்னா என்ன கேட்டா ஐ வுட் ரெக்கமெண்ட் ஆஃப்லைன்ல பண்ணிடுறது பெட்டர். ஏன்னா டு அவாய்ட் திஸ் டைப் ஆஃப் இது டிபிஎம் போயிடுச்சுன்னா பிரச்சனையே இல்லை இல்லையா? ஆமா ஆமா. எனிவே குட் குட். தட்ஸ் a good point actually. Yeah. ஓகே Good. Thank you. அடுத்தது சார் தேங்க்யூ சார். அடுத்து எங்களது பழனி கிளையை சேர்ந்த திரு என் ராஜேந்திரன் அண்ணா. ராஜேந்திரன் அண்ணா அன்மியூட் பண்ணிக்கிங்க. மகேஸ்வரி மேடம் வந்துட்டாங்க போல இருக்கு. அவங்கள பேச வச்சிருங்க. மகேஸ்வரி மேடம் வந்துட்டீங்க. அவங்கள பேச வச்சிருங்க. ஓகே மகேஸ்வரி என்ன நேம்ல இருக்கீங்க சார்? ராஜேந்திரன் அன்மியூட் பண்ணிட்டாரு, வீடியோல வந்துட்டாரு. அவரை முடிச்சிட்டு பண்ணலாம். நான் ராஜேந்திரனா நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவரை பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். சார் வந்து எங்கள் கிளையை சேர்ந்தவர். ஆனா அவர் இப்போ குடியிருக்கிறது பக்கத்து பிரான்ச்ல உடுமலையில் இருக்காரு. ஒரு 20 years ஏஜென்ட்டுங்க சார். போன வருஷம் லாஸ்ட் இயர் 60 பாலிசி பண்ணியிருக்காரு. ஏஜென்சி எடுத்ததுலேருந்தே ஒரு 3 வருஷத்துலேயே கிளப் வந்துட்டாரு. டிஎம்ல 4 வருஷம், அடுத்து ஜோனல் மேனேஜர்ல 4 வருஷம், இப்போ சேர்மன்ஸ் கிளப் ஆயிட்டாரு.
அவருடைய ஆவரேஜ் என்னன்னா 15 to 20 lakhs நான் சிங்கிள் பிரீமியம் ரெகுலரா கொடுத்துருவாரு. லேப்சேஷன் 0% வச்சிருக்காரு. அதான் பெரிய விஷயம். அண்ணா வாங்க, உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க. எப்படி கஷ்டமான கேஸ்களை கம்ப்ளீட் பண்ணீங்க? சார் சொன்ன மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்துக்குங்க. வாங்க. குரூப் தலைவர்களுக்கு மாலை வணக்கம். கேக்குதா சார்? கேக்குதுண்ணா, கேக்குது. தலைவர்களுக்கு மாலை வணக்கம். நான் வந்து என்னன்னா, நான் அக்ரி விவசாயம் இருக்கு சார், 6 ஏக்கர் இருக்கு. அதையும் பார்த்துட்டு ஸ்டார் ஹெல்த், எல்ஐசி இதையும் பார்த்துட்டு எல்ஐசி பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் வந்து என்னன்னா டியூ லிஸ்ட்டை வந்து எப்பவுமே வந்து கலர் பிரிண்ட் தான் எடுத்து வச்சுக்கேன் சார். எடுத்து பத்திரமா ஒரு ஃபைல் போட்டு அழுக்குப்படாம அந்த மாச கடைசி ஆனாலும் அழுக்குப்படாம இருக்கு. அந்த மாசத்துல வந்து 3 தடவை ரிமைண்டர் கொடுப்பேன் கட்டாதவங்களுக்கு. மாச கடைசியில பாத்தீங்கன்னா 2 நாள் வந்து டியூ லிஸ்ட்டை வந்து கண்ணும் கருத்துமா இருந்து கட்ட வைப்பேன். மாசம் 1 lakh கம்மி இல்லாம கமிஷன் வாங்கிட்டு இருக்கேன். எல்ஐசிக்கு வாழ்த்துக்கள், உண்மையிலே பரவாயில்ல. நம்ம செய்யற தொழில் வந்து நேர்மையான தொழில், யாருக்கு பயப்படணுங்கிறது இல்லை. தாராளமா நம்ம வந்து பயப்படாம எல்லாத்துக்கிட்டையும் பாலிசி கேட்கலாம், தைரியமா போய் பாலிசி கேட்கலாம். முதலீடு எதுவுமே போடல, அதனால வந்து அவங்க பாலிசி போடலாம், அடுத்தவங்கள இம்மீடியட்டா நம்ம பார்க்கலாம். நான் வந்து மாசத்துல 1ஆம் தேதியான வாய்ப்பாளர் பட்டியல் வந்து ரெடி பண்ணிடுவேன் சார். மினிமம் ஒரு 25 பேர், மேக்சிமம் ஒரு 30 பேர் இருக்கு. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். மாசத்துல ஒரு 5 பாலிசி, வாரத்துல ஒரு பாலிசி கட்டாயம் பண்ணிடுவோம் சார். எந்த காம்படிஷன் போட்டாலும் ஒரு மினிமம் ஒரு காம்படிஷன்ல வின் பண்ணிடுவேன். 2வது பிரீமியம் வந்து பாலிசி பேசுவேன். கட்ட முடியாதவங்கள பார்த்தாலே தெரியும். அவங்க பெரிய பாலிசியை கேட்டாலும் நான் சின்ன பாலிசி கொடுக்குறேன், அடுத்த வருஷம் மறுபடியும் நீங்கள் கரெக்டாக கட்டுங்க, பெரிய பாலிசியாக போட்டுக்கலாம். அவங்க வருமானம் இப்படி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாலிசி கொடுப்பேன். முடிஞ்ச அளவுக்கு இயர்லி பாலிசி கொடுப்பேன் நான். மந்த்லி பாலிசி எனக்கு பார்த்தீங்கன்னா இசிஎஸ் ஒரு 130 பாலிசி இருக்கும் சார். ஐடியில் இருக்கிறவங்களுக்கு தான் பெரும்பாலும் வந்து இசிஎஸ் கொடுப்பேன். 7ஆம் தேதி எடுக்கிற மாதிரி கொடுப்பேன் இசிஎஸ். அப்பதான் கரெக்டா வந்து போகும். அதுக்கு மேலேன்னா அவங்க அக்கௌண்ட்ல வந்து காசு இருக்காது, தொடச்சிருவாங்க, லேப்ஸ் ஆயிரும். கரெக்டா 7ஆம் தேதி மந்த்லி ஐடியில் இருக்கிறவங்க 7ஆம் தேதி எடுக்கிற மாதிரி போட்டுருவோம் சார். நான் எப்பவுமே 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா என்னுடைய கோல் வந்து எம்டிஆர்டி 100 பாலிசி, சிஎம் கிளப்பு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியம் எல்லாமே நோட் பண்ணி வச்சிருவோம் சார். ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியம் பார்த்தீங்கன்னா 52,10,000. ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன் வந்து 13,02,500 ரூபா. இந்த மாதிரி வந்து கோல் வந்து 1ஆம் தேதியை வந்து முடிவு பண்ணி அந்த நோட்டில் வந்து வாய்ப்பாளர் பட்டியலில் மேலே ஹெட்லைனில் எழுதி மார்க் பண்ணி வச்சிருவோம் சார். மார்க் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக வாரத்தில் ஒரு பாலிசி கம்பல்சரி கொடுத்துருவேன் சார். கொடுக்கறத வந்து நல்ல தெளிவான பாலிசியாக தான் கொடுப்பேன். இயர்லி பிரீமியம் கொடுப்பேன். 50 லட்ச ரூபா பாலிசியை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாலிசி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 கொட்டேஷன் 3 கொட்டேஷன் கொடுப்பேன் சார். அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ வந்து நான் பேப்பரில் கரெக்டாக படம் போட்டு காட்டித்தான் பாலிசி பேசுவேன். பாலிசி பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்கிறப்ப தான் பாலிசி பேசுவேன். முடிஞ்ச அளவுக்கு ஒய்ஃபையும் வச்சு தான் பேசுவேன். ஏன்னா அப்போ தான் லேப்ஸ் எல்லாம் கரெக்டாக கட்டுவாங்க சார். இது வரைக்கும் 6%க்கு மேலே லேப் செஷனே கிடையாது. பிரான்ச்சில் நம்பர் 1 பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் 17/11/2007 ஏஜென்சி எடுத்தேன் சார். நான் படிப்பெல்லாம் 10th தான் படிச்சிருக்கேன். 10thலேயே பார்டர் மார்க்கில் தான் பாஸ் பண்ணேன். ரூரலுங்கிறனால ஏஜென்சி எடுத்திருந்தேன். அதான் வந்து பிஎம் கிளப்ல 5 வருஷம், டிஎம் 4 வருஷம், ஜட்டம் 6 வருஷம், இப்போ சிஎம் வந்து என்ட்ரி ஆயாச்சு. ஒவ்வொரு நாளும் எல்ஐசி வேலையை செஞ்சுட்டே தான் இருக்கணும், அப்பதான் வந்து ஜெயிக்க முடியும் சார். ஏன்னா 2 நாள் வந்து நீங்க விட்டுட்டு வேற வேலைக்கு போனீங்கனாலும் மறுபடியும் புதுசா எல்ஐசி எடுத்த மாதிரி தான் வந்து கண்டினியூ பண்ணி, எத்தனை வருஷம் சர்வீஸ் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, புதுசா எடுத்த மாதிரி தான் மறுபடியும் வந்து போக வேண்டியது வரும். அதனால வந்து வாரம் ஒரு பாலிசி கட்டாயம். சர்வீஸ் 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 மேடம் சொன்ன மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும். நம்ம சர்வீஸ் பண்ணாதான் பாலிசி வாங்க முடியும். போன வருஷம் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை பிரான்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு 70 பாலிசி வந்து மெச்சூரிட்டி வாங்கி கொடுத்தேங்க சார். அதுல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாலிசி புது பாலிசி கிடைச்சது. ஹலோ, ஒரு 1/2 நிமிஷம் பேசுங்க, டைம் ஆயிடுச்சு. சரிங்க சார். மாதம் இஎம்ஐ டியூ லிஸ்ட்டு கலர் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். லேப் செஷன் 6%, இயர்லி பிரீமியம், இ நேச்சு, ஐடி டியூ லிஸ்ட்டு மாதத்தில் 3 முறை அனுப்ப வேண்டும்.
லேட் ஃபீ இல்லாமல் முடிந்த அளவுக்கு பாலிசி வந்து கட்ட வைக்கணும் சார். அப்பதான் பார்ட்டிக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது. மாதத்தின் கடைசி 2 நாட்கள் லிஸ்ட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி கட்ட வைக்கிறதுனால தான் என்னுடைய பாலிசி லேப்ஸ் இல்லாமல் கரெக்டாக போயிட்டு இருக்கு. எனக்கு பேச வாய்ப்பளித்த லீ குரூப்புக்கு நன்றி. அருமை அருமை. உங்களோட டிட்டர்மினேஷன், லவ் அண்ட் பேஷன் டுவர்ஸ் எல்ஐசி, வி அட்மையர் தட். ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு எல்ஐசி ஒன்றே நமக்குன்னு சொல்றீங்க பாருங்க, அது பெரிய விஷயம். வெரி சிஸ்டமேட்டிக் அண்ட் டிசிப்ளின்ட் வே ஆஃப் டூயிங் தட்ங்கிறது எனக்கு புரிஞ்சுது. தேங்க்யூ சார். அடுத்தது மகேஸ்வரி மேடம். வணக்கம் மேடம். மகேஸ்வரி பெரம்பலூர் பிரான்ச்சு. இவங்களும் சுத்தாங்குத்து சாருடைய சிஎல்ஐஏ முகவர். சேம் அப்ளையா சொன்னாங்க இல்லையா, இவங்க எல்லாம் ஒன்னா ஏஜென்ட் சேர்த்து ஒன்னா பிசினஸ் பண்றாங்க. 136 பாலிசி, செஞ்சுரியன் கிளப், ஒரு கிராமத்தை பீமா கிராம் பண்ணிக்கிறாங்க. MBA டிகிரி இன் இன்சூரன்ஸ்ல முடிச்சிருக்காங்க. வாங்க மேடம், உங்களுடைய அனுபவங்களை அழகா சொல்லுங்க, மற்ற முகவர்களுக்கு பயனடைகிற மாதிரி. வாங்க சார். வணக்கம் சார். என் பேர் வந்து மகேஸ்வரி. கேக்குதுங்களா சார்? நல்லா கேக்குது, பேசுங்க பேசுங்க. என் பேர் மகேஸ்வரிங்க சார். நான் பெரம்பலூர் பிரான்ச்ல இருந்து பேசுறேங்க சார். நான் இந்த எல்ஐசிக்கு வந்து ஜாயின் பண்ணி 1.5 வருஷம் ஆகுதுங்க சார். ஜாயின் பண்ணி சார் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஏன்னா யாருக்கு ஒரு இந்த வாரம் கிடைக்குதோ இல்லையோ, எங்களுக்கு கிடைச்சிருக்கு. சார் வந்து சுத்தாங்காத்து சார் வந்து எங்களுக்கு லீடராக கிடைக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த வாய்ப்பு வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஒரு பொக்கிஷமாக எடுத்து நாங்கள் இதில் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வச்சு போயிட்டுருக்கோம் சார். எங்களோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 1.5 வருஷத்தில் 136 பாலிசி இந்த வருஷத்துக்கு பண்ணியிருக்கேங்க சார். சிஎம் கிளப்பு முடிச்சிருக்கு, சேர்மன் கிளப்பு முடிச்சிட்டேங்க சார் இந்த வருஷத்துக்கு. எங்களோட எய்ம் என்னன்னா, எங்கள் சார் வந்து ஒவ்வொரு மந்த்தும் வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு வழிகாட்டியாக எங்களை வழி நடத்துவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நோக்கி நாங்கள் பயணம் பண்ணுவோங்க சார். எங்களுக்கு மாதம் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணுங்கிற ஒரு எய்ம் சார். ஏன்னா நாங்கள் வந்து நான் படிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா +2 தான் முடிச்சிருக்கேன். படிப்பு கம்மி தான் சார். ஆனால் எய்ம் வந்து அதிகமாக பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது சார். இதில் இருக்கிறதுலே பெரம்பலூர் பிரான்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு இடம் அப்படிங்கிற முதல் இடங்கிறது நாங்கள் வரணும். சுத்தாங்காத்து டீம் சார் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு பெருமையை நாங்கள் தேடி கொடுக்கணும் சார். ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு முதல் இடத்த கொடுத்தோம்னா அந்த இடத்துல முதல் இடத்துல நாங்கள் நிற்கணும் சார். அது எங்களோட கனவு சார், லட்சியம். ஓகே சார். இந்த வாய்ப்பு கொடுத்து எத்தனை பாலிசி முடிச்சீங்க இந்த வருஷம், அதை சொல்லியே? 136 முடிச்சிருக்கேங்க சார். சரி சரி, ஓகே, குட், வெல் டன், வெல் டன், சூப்பர். 136 முடிச்சிருக்கேன் சார். அடுத்த வருஷமும் இதை விட அதிகமாக பண்ணணும், 200 டார்கெட்டை தொடணுங்கிறது இந்த வருஷத்துக்கு எய்ம் பண்ணியிருக்கோம் சார். ஆமாம், 3 வருஷம் நான் அப்படியே கண்டினியூஸாக 4 வருஷம் பண்ணிட்டீங்கன்னா சிஎம் கிளப் டைரக்ட் என்ட்ரி. கண்டிப்பாக சார். அது சிஎம் கிளப்பை நோக்கி எப்படி அதுக்கு வந்து பண்ணணும் அப்படிங்கிறது எங்கள் சார் எங்களுக்கு வந்து மந்த்லி டெய்லி காலைல ஃபோன் பண்ணி இப்படி பண்ணணுமா, இப்படி செய்யணும், இதை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா தான் இந்த வருஷத்துக்கு உண்டான டார்கெட்டை முடிக்க முடியுங்கிற ஒரு ட்ரெயினப் கொடுப்பாங்க சார், சொல்லுவாங்க. அதை நோக்கி நாங்களும் பயணம் பண்ணுறோம் சார். இதுக்கு மேலே இன்னும் பண்ணணும்னு நாங்கள் ஆர்வத்தோடு இருக்கோம் சார். குட் குட். உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவல் அண்ட் முயற்சி வந்து வெற்றி பெற எங்களோட வாழ்த்துக்கள். நல்ல லீடரா தேர்ந்தெடுத்திருக்கீங்க. He will always support you. Thank you so much. Yes sir. Congrats sir. Okay. Thank you madam. Thank you sir. சார், அடுத்து வந்து திரு செந்தில் அவர்கள், சேரன் மாதேவி பிரான்ச். சார் வீடியோல வந்துருங்க. 24 வருஷம் சர்வீஸ். சார் வந்துட்டாரு. 120 பாலிசி லாஸ்ட் இயர் பண்ணியிருக்காரு. ஜட்டம் கிளப்ல இருக்காருங்க சார். சார் வாங்க, உங்களுடைய அனுபவங்களை நம்முடைய முகவர்களுக்காக சொல்லுங்க. செந்தில் சார் பேசுங்க, அன்மியூட் ஆயிட்டீங்க, பேசுங்க. சார் அனைவருக்கும், இந்த லீ குரூப்ல இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வணக்கங்கள். நான் வந்து 24 வருஷமா எல்ஐசி ஏஜெண்டா இருக்கேன். திருநெல்வேலி டிவிஷன் சேரன் மாதேவி பிரான்ச்சி. நான் இப்போ வந்து இசட்டம் கிளப்ல இருக்கேன். என்னுடைய வெற்றிக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மண்டல மேலாளர் அறிவித்த போட்டிகள், அந்த போட்டியை மனசுல உள்வாங்கி அதை வந்து சாதிக்கணுங்கிற ஒரு மனப்பான்மையில அந்த சாதிச்சு காட்டணும். ஒவ்வொரு
காம்படிஷனையும் வந்து வெறித்தனமாக மனசில் ஏற்றி அதை வந்து சாதனை பண்ணணும். அதனால் இந்த 123 பாலிசி என்னால் பண்ண முடிஞ்சுது. நான் இந்த வருஷம் வந்து சேர்மன்ஸ் கிளப்புக்கு எலிஜிபிள் என்ட்ரி ஆகியிருக்கேன். நான் இந்த ஆண்டு வந்து எம்டிஆர்டி பண்ணணுங்கிறது என்னுடைய இலக்கா வச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய கிளை மேலாளர் வந்து அருண்னு ஒரு கிளை மேலாளர் எங்களுக்கு வந்து அருமையாக கிடைச்சிருக்காரு. அவர் வந்து டெய்லி வந்து 6:15க்கு உன்னை அறிந்தால் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து டெய்லி காலையில நடத்திட்டு இருக்காரு. எங்க பிரான்ச்சுக்கு கிட்டத்தட்ட 40-50 பேர் வந்து இந்த உன்னை அறிந்தால் காலையில பயிற்சியில அட்டன் பண்றாங்க. அது வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித அப்டேஷன் கொடுக்காங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ நான் ரீசெண்டா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் அந்த லீக் குரூப்பை கேள்விப்பட்டு இதுல ஜாயின் பண்ணியிருக்கிறேன். நான் இந்த லீக் குரூப் மூலமா நான் வந்து எம்டிஆர்டி பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இலக்கா இருக்கு. அதுக்கு தங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாரும் வழங்கணுங்கிறதுல கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரைட். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் குரூப்பில் கேட்கலாம். இல்லாட்டாலும் தனிப்பட்ட முறையில் எங்கள் நண்பர்கள், எங்கள் டீம் மெம்பர்ஸ்கிட்ட கேட்கலாம். எங்கள் டீம் பேசலாம். எல்லா நம்பர்ஸும் நம்ம அட்மின் குரூப் இதில் 10 குரூப்பில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. எனிவே, தேங்க்யூ ஸோ மச். இந்த வருஷம் நீங்கள் தேங்க்யூ சார். மிகப்பெரிய அமோக வெற்றி பெறணுங்கிறது எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி செந்தில் சார். சார், அடுத்ததாக பேசக்கூடிய திரு செல்வ கணேஷ் அவர்கள், திருக்கோவிலூர் கிளை. அவர் சார் நேம் காணோம், வேற ஏதாவது நேம்ல இருக்கீங்களா? செல்வ கணேஷ் சார், அவர் எப்போ அச்சீவ் பண்ணாலும் எனக்கு உடனே ஃபிளாஷ் போடுவார். அவர் சில ஆமா சார், ஆளை காணலையே, அந்த வேற பேர்ல இருக்காரா தெரியல. அதுதாங்க சார், செல்வ கணேஷ் சார் வந்தா சரி, பேசலாம். அடுத்தது கூப்பிடுங்க பார்ப்போம். ஓகே சார் வந்து அடுத்தது ஹேண்ட் ரைஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பண்ணுங்க சார். அதுக்குள்ள நம்ம அடுத்த முகவர் அவர் பேசட்டும். டைம் இருந்து அப்புறம் டைம் இருக்கும், பேசிக்கலாம் சார். அடுத்தது நம்முடைய சோமநாதன் சார் அவர்கள். வாங்க சார், சார். அன்மியூட் பண்ணிக்கிங்க. சாரை பத்தி நம்ம சொல்லணுங்கிறது இல்லை, அவர் நம்ம குரூப்ல ஆக்டிவா இருக்கக்கூடியவர், ஒரு சீனியர் முகவர். சார் இல்ல, உள்ள இல்ல போல இருக்க சார் இருக்காரு சார், அன்மியூட் ஆயிட்டாரு. ஓகே, கிட்டத்தட்ட 900 ஃபேமிலிஸ் இருக்காரா பாருங்க. இருக்காருங்க சார், இருக்காரு சார். பேசுங்க சார். சோமநாத் இருக்கேன் சார். ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துறேன். கிட்டத்தட்ட ஒரு 900 ஃபேமிலிஸை கையில வச்சிருக்காரு. 2600 பாலிசிஸ்க்கு மேல வச்சிருக்காரு. நிறைய சொல்லணும் அவரை பத்தி. சொல்லணும்னா ரொம்ப நீண்ட கால முகவர், கண்டினியூஸ் எம்டிஆர்டி, கேலக்ஸி கிளப்பு. ஒரு அடுத்த ஸ்டேட்ல இருந்தாங்க கூட நம்ம கூட எப்பவும் தொடர்புல இருக்கிறவரு, நம்ம கிட்ட இருந்தும் கத்துக்கிறாரு. அவரும் நம்மளுக்கு நிறைய விஷயங்களை எப்பவுமே கொடுக்கக்கூடியவர். இது சார்ட் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அவருடைய ஏஜுக்கு, அவருடைய சீனியாரிட்டிக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் ஓப்பனா கேட்பாரு நம்ம குரூப்ல. அது ஒரு அவர்கிட்ட நம்ம நிறைய கத்துக்கணும். நம்மளாம் என்ன பண்ணுவோம், இத்தனை வருஷம் நம்ம இவ்வளவு ஏஜ்டானது, இவ்வளவு சர்வீஸான ஏஜென்ட் நம்ம சந்தேகம் கேட்கறதுன்னு நினைப்பாரு. சார் அதை ஃபீல் பண்ணவே மாட்டார். உண்மையாலுமே அது பெரிய விஷயங்க சார். டக்குன்னு இந்த சந்தேகத்தை கேட்பார். சார் வாங்க சார், உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க. போன வருஷம் நீங்க எப்படி பிசினஸ் பண்ணீங்க, பிசினஸ்ல என்ன இடர்பாடுகளை எதிர்கொண்டீங்க, அதை எப்படி சரி பண்ணீங்க, சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சார், எல்லாருக்கும் மாலை வணக்கம். லீக் குரூப் மெம்பர்ஸ் எல்லாருக்கும். ஆக்சுவலி நான் வந்து எல்ஐசியில் 36 இயர்ஸா என்னுடைய இதை முகவராக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி எனக்கு சாதனையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்ரெடி நான் 19 வருஷம் எம்டிஆர்டி முடிச்சிருக்கேன். கேலக்ஸி கிளப் மெம்பர் வந்து 2018 கேலக்ஸி கிளப் மெம்பராக இருக்கேன். சேர்மன் கிளப் மெம்பர் வந்து லைஃப் மெம்பர் ஆயிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஒரு பெரிய சாதனையாக நினைக்கல. ஏன்னா என்னுடைய அனுபவங்கள் வந்து எல்லாமே நான் மற்றவங்ககிட்ட இருந்து கற்றுக்கினது தான். இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்னாக்கா, நான் எந்த ஒரு பயிற்சியுமே விட மாட்டேன் சார். ஏன்னா எந்த ஒரு பயிற்சியில் போனாலும் அதுலேருந்து நம்ம எவ்வளோ கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும். அதனால எந்த ஒரு ஜூம் மீட்டிங் ஆகட்டும், ஃபிசிக்கல் மீட்டிங் ஆகட்டும், கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸ் லெவல் ஆகட்டும், இல்லை ஜூம் வேற யாரும் நடத்தினா கூட நான் வந்து கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுவேன். ஏன்னா அதுலேருந்து நமக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால மீட்டிங்ன்றது நம்ம இப்போ வந்திருக்கவங்க எல்லாருக்குமே என்ன நான் சொல்ற விரும்புறேன்னா, இந்த ஜூம் மீட்டிங்ல நமக்கு வந்து சிறந்த பயிற்சியாளர்கள்லாம் நிறைய பேரை கொண்டு வந்து சிறந்த முறையில் வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. இதில் நமக்கு வந்து நிறைய நம்ம கற்றுக்கினேன். நான் வந்து முன்னாடியெல்லாம் எனக்கு சில டவுட்ஸ் எல்லாம் வந்தால் கூட யாரை போய் கேட்கறது என்ன அதுன்னா பிரான்ச் லெவலில் நமக்கு தெரியாது. பட் இந்த லீக் குரூப்பில் வந்த பிறகு சிறந்த பயிற்சியாளர்கள்லாம் இந்த குரூப்பில் அவங்க எல்லாம் வர வச்சு நமக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக ஒரு கிளாஸ் சொல்லித்தராங்கன்னா அது மிகவும் சார் அந்த மாதிரி ஒரு நம்ம வந்து நன்றியை தெரிவிக்கிறேன் ஃபர்ஸ்ட்.
என்னுடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா சார், நான் வந்து இந்த இத்தனை வருஷம் நான் பயிற்சி எடுத்து நான் வந்து எல்ஐசியில் முகவராக இருந்தா கூட நான் இன்னைக்கு தான் ஒரு புது முகவரா நான் வந்து வந்திருக்கேன். அப்படியே தான் ஒரு ஃபீல் பண்ணி நான் ஃபீல்டுக்கு போன வழியா எனக்கு இத்தனை வருஷம் இருக்கு நான் நினைச்சாவே அப்போ அந்த எனக்கு அந்த இது ப்ரௌட்னஸ்னால நமக்கு வந்து பிஸ்னஸ் வரமாட்டேங்குது. இன்னைக்கு நான் வந்து நிறைய கற்றுக்கணும், நிறைய பேரை போய் மீட் பண்ணோம். நேற்று தான் நான் ஏஜென்சி எடுத்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். 36 வருஷமா நான் ஏஜென்சி எடுத்திருக்கேன், இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் எப்போ சொல்றேன்னா அப்போவே அங்கே வந்து எனக்கு பிஸ்னஸ் வராது சார். ஆனால் நான் எப்பவுமே வந்து காலையில் என்னையே நான் மோட்டிவேட் பண்ணிப்பேன். இப்போதான் நான் புதுசாக ஒரு முகவர் ஆயிருக்கேன், இனிமே நம்ம எத்தனை பேரை போய் பார்க்கணும், யாரை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் அவுட் எடுப்பேன். அந்த லிஸ்ட் அவுட் பிரகாரம் நான் வந்து போய் பார்ப்பேன். அதில் வந்து எனக்கு நிறைய பேர் வந்து தோல்விகள் வரும். இன்னைக்கு எனக்கு நிறைய தோல்விகள் வந்துட்டு தான் இருக்கு. பட் அதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு வந்து அது வந்து என்கேஷ் ஆகும். நோன்னு சொல்லுவாங்க, இஸ் நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்ற மாதிரி தான் நான் எடுத்துப்பேன். அதனால தான் இன்னைக்கு நான் ஒரு பயிற்சியாளராக இன்னைக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இன்னைக்கு என்னுடைய ஆஃபீஸில் பார்த்தாக்கா 19 வருஷமா எம்டிஆர்டி அந்த போர்டை வந்து அவங்க ரிமூவ் பண்ணவே இல்லை சார். அப்படியே தான் இருக்குது. கேலக்ஸி கிளப் நான் ஒரே ஆளு தான் எங்கள் பிரான்ச்சில் சென்ட் மார்க்ஸில். இன்னைக்கு போன வருஷம் வந்து கேலக்ஸி ஆவலே 1,80,000 ருபீஸில் கமிஷனில் வரலையே நினச்சேன். ஆனால் 6 வருஷமா கேலக்ஸியில் இருக்கிறதுனால எஸ்கிரேஷில் வந்து என்னை கேலக்ஸி கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதனால அந்த போர்டு இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதே மாதிரி சிஎம் கிளப் ஒரு போர்டு இருக்கு. இது வந்து நான் ஒரு ப்ரௌடாக நினச்சிக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்தானத்தை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு மற்றவங்களும் வராங்க. பட் இருந்தாலும் நம்ம ஒரு அந்த அச்சீவ்மெண்ட்டை அந்த இடத்த நம்ம வந்து தக்க வச்சுக்கணுன்றத எப்பவுமே நான் மனசில் வச்சுப்பேன். அதனால ஒரு நமக்கு ஒரு சில நமக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் ஆகுது. நம்ம போய் ஃபீல்டில் பார்க்கணும். ஏதாவது கம்மியாக ப்ரீமியம் வந்துட்டா அந்த போர்டில் தூக்கிடுவாங்க, நம்ம பேர் போயிடுமே, அந்த இடத்துல நம்ம இருக்க மாட்டோமே அப்படின்றத ஒரு இது இருக்கும். அதனால அதை ஒரு நமக்கு மனசில் வச்சுட்டு நான் போயிட்டு எல்லாம் ஃபீல்டில் நல்லா எல்லார்கிட்டையும் பேசி, அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன நியூ இயர் மற்ற இதெல்லாம் வரும்போது அவங்களுக்கெல்லாம் gift கொடுப்பேன். டைரிஸ், கேலண்டர்ஸ், மற்ற ஏதாவது வாய்ப்பு இருந்தால் அவங்க பர்த்டே ஆகட்டும், ஆனிவர்சரி ஆகட்டும், அவங்க கூப்பிடலனா கூட வாலண்டியராக போயிட்டு அவங்க வீட்டில் என்ன இருக்குது, எது வேணும், நம்மளால என்ன முடியுமோ அதுக்கு தேர்ந்த அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுப்போம். இதெல்லாம் நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பராக வந்து ஒரு நம்ம இவங்க கிட்ட நம்ம பழகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து பிஸ்னஸ் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து முகவரின்னு தெரிஞ்சாலே அவங்களுக்கு எப்போ நம்ம வந்து தேவைப்படுறதோ அந்த டைமில் அவங்கள கூப்பிட்டு நமக்கு பிஸ்னஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பயிற்சி நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ரிலேஷன்ஷிப்பில் தான் சார் இந்த பிஸ்னஸ் எல்லாம் வருது. என்னதான் நம்ம வந்து நம்ம நிறைய வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு வேற எல்லாம் எது பண்ணாலுமே இந்த பிஸ்னஸ்ன்றது வந்து நமக்கு வரதே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம வந்து எப்பவுமே முகவர் வந்து இன்னைக்கு 1990ல் யார் பிஸ்னஸ் எடுத்தாங்களோ அவங்களுடைய மெச்சூரிட்டி கொடுத்து அவங்க பசங்களை வந்து நம்ம திரும்ப ஒரு புது பாலிசியை வாங்கி உள்ள வந்திருக்கேன். ஏன்னா இப்போ இருக்கிற அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாது. ஹலோ சார், டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கா சார்? பேசலாமா? அரை நிமிஷம் எடுத்தவங்க. நான் ஒரு 10 கோடி ரூபாய் பிசினஸ் ப்ரொபோசல் கம்ப்ளீட் பண்ணேன். அது டேர்ம் இன்சூரன்ஸ் எப்படி பண்ணன்றத சொல்லலான்னு பார்த்தேன். பட் அதுக்கு வந்து எனக்கு ஒரு 5-10 நிமிஷமாவது வேணும் சார். சரி, நான் அப்புறம் டைம் எடுத்து பார்ப்போம். இல்லாட்டா நம்ம இன்னொரு நாள் அது தனியாக வச்சுப்போம். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார், கண்டிப்பா. நான் இல்ல சார், பட் இருந்தாலும் நான் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, எல்ஐசியை வந்து நம்ம காலையில் எடுத்தோம்னா நம்ம குலதெய்வத்தை எப்படி வழி பண்றோமோ அந்த மாதிரி எல்ஐசின்றத நம்ம வந்து யாரை போய் பார்க்கணும், யாரை நம்ம இது பண்ணுன்றத ஒரு கைடன்ஸ் ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் நம்ம எப்போ மெயின்டைன் பண்ணி நம்ம செய்யறோமோ கண்டிப்பா இந்த இதுல வந்து நம்ம சக்சஸ் ஆகலாம். எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறதுன்னா, நம்ம வந்து தொழிலுக்காக வந்து நம்ம போவோம், பிசினஸ் வரும்ன்றது நம்ம இல்லை, நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த தொழில வந்து நம்ம 4 பேருக்கு நம்ம எல்ஐசியை பத்தி சொன்னாலே போறோம், ஆட்டோமேட்டிக்கா வரணும். எல்லாருக்கும் என்ன சொல்லணும், ஒரு 2 ப்ராடக்ட்ல வந்து நம்ம வந்து நல்ல ஒரு எந்த ஒரு இது டவுட் கேட்டாலும் நம்ம கிளியர் பண்ற அளவுக்கு ஒரு 2 ப்ராடக்ட் நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கணும். எல்லா ப்ராடக்ட்டும் தெரிஞ்சுக்கணும். 2 ப்ராடக்டாவது எக்ஸ்போர்ட்டா இருக்கணும். அதை நம்ம கேட்டா கஸ்டமருக்கு நம்ம எந்த வகையான டவுட்டும் தெரியக்கூடாது, சொல்ல தெரியலன்ற அளவுக்கு நம்ம வச்சுக்க கூடாது. அதனால எல்லாருமே எல்லா ப்ராடக்ட்டும் பண்ணி நம்ம கண்டிப்பா வெற்றி பெறணும்னு நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் உஷா மேடமா? சார் சூப்பர் சார், தேங்க்யூ சார். வணக்கம் உஷா மேடம் அவர்கள். இவங்க வந்து பாண்டிச்சேரி கிளை லாஸ்ட் இயர் 50 பாலிசி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்க எங்கிட்டவே ஃபீல் பண்ணது என்ன, எனக்கு கொஞ்சம் கைட்னஸ் வந்து லீக் குரூப்ல நிறைய கிடைக்குதுங்க சார், கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது, ஒரு சில இடங்கள்ல சிரமப்படுறாங்க. அதை சொல்லாதீங்க மேடம், நீங்க எப்படி பண்ணுனீங்கன்னு சொல்லுங்க, வேற சப்போர்ட் பூரா லீக் குரூப்ல பண்றேன்னு சொல்லிட்டு பேசினேன். அவங்க வந்து 6 இயர்ஸ் ஏஜென்ட் இருக்காங்க. லாஸ்ட் இயர் 50 பாலிசி பண்ணியிருக்காங்க. டிஏ கிளப்ல இருக்காங்க சார். இதுல என்ன பெரிய விஷயம்னா, மார்ச் மாசம் மட்டும் 28 பாலிசி பண்ணிக்கிறாங்க. அவங்க பாண்டி 2 பிரான்ச்ல 5th பிளேஸ்ல இருக்காங்க இல்லையா மேடம்? மார்ச்ல மட்டும்
ஓகே, சூப்பர் மேடம். வாங்க, நீங்க எப்படி இந்த பிசினஸ உங்களுக்கு என்ன சிரமங்கள் ஏற்பட்டது, அதுல எப்படி நீங்க அதை டேக்கிள் பண்ணி பிசினஸ் பண்ணீங்க, அந்த அனுபவங்களை சொல்லுங்க. வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சார் இப்போ என்னன்னா, எனக்கு என்னோட வெற்றிக்கு காரணம் என்னோட இலக்கு. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன், இலக்கை தீர்மானிச்சுட்டு அதன் பிறகு இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு 6 வருஷம் ஆகுது. நான் ஆக்சுவலா 6 வருஷமா பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ் ஸ்லோவா தான் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். 5th இயரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இலக்கை தீர்மானிச்சு. அதுக்கு காரணம் குரூப்ல நிறைய குரூப்ல இருக்கேன். லீ குரூப்ல, SSMGல எல்லா குரூப்லயும் இருக்கேன். அதுல பர்டிகுலரா பாத்தீங்கன்னா செல்வம் சாரு, அப்புறம் அன்பரசன் சாரு, அவர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இலக்கை தீர்மானிங்க, கஸ்டமர் போய் பாருங்க, நிறைய இலக்கு இருந்தாதான் உங்களுக்கு ஜெயிக்க முடியும் சொல்லிட்டு நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லீ குரூப்ல ஜாயின் பண்ண, லீ குரூப்லயும் நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணதால எனக்கு நிறைய மோட்டிவேஷன் கிடைச்சது. வெரி குட். இல்ல மேடம், அந்த சிரமங்களை எப்படி எதிர்கொண்டீங்க? கஸ்டமர் கிட்ட எப்படி பிசினஸ் வாங்குறீங்க, அந்த ஏதாவது சொல்லுங்க, அந்த அனுபவத்தை. 50 பாலிசி நீங்க எப்படி எந்த மாதிரி அணுகி வாங்குனீங்க? உங்களுக்கு இன்னொரு 1 நிமிஷம் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன், சொல்லுங்க. உங்களுக்கு வீடியோ ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஆமா சார், ஆமா. மேடம் இல்லாட்டா நீங்க வீடியோ இல்லாம ஆடியோல பேசுங்க. வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு கூட பேசுங்க மேடம். அத சுத்தமாவே அப்படியே ப்ரீஸ் ஆயிடுச்சு. மேடம், அடுத்தது யாரு சார்? அவர் செல்வ கணேஷ் மட்டும் வரல, அவர் இருந்தா பேச சொல்லிடலாம். அடுத்து நிறைவில் பாலா சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு, சாரை பேச சொல்லிடலாம். சார் அவ்வளவுதான், பேசிட்டாங்க. சரி செல்வ கணேஷ் மட்டும் பெண்டிங் சார். சரி. இப்போ சார் நான் பேசிடலாமா? ஆமா, என்ன வேற எங்களோட அச்சீவர் நீங்க பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் சார் பாலா சார். ஆ, ஆ, ஏன்னா எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு. இவர் ஒரு சைலண்டான அச்சீவருங்கிறது யாருக்கும் தெரியாது. 24 லட்சம் கிட்ட ப்ரீமியம் பண்ணியிருக்காரு இந்த வருடங்கள். 84 பாலிசியா 83 நினைக்கிறேன். அவர் ஆக்சுவலி எம்டிஆர்டியை மிஸ் பண்ணிட்டாரு, அதுக்கு வருத்தப்பட்டார் என்கிட்ட. அப்போ நீங்கள் தான் முதல்ல பேசணும்னு சொல்லி நான் சொன்னேன். மெம்பர்ஸ்க்கு டைம் இருந்தால் நான் பேசுகிறேன்னாரு. அதனால டெஃபினட்டாக அவரோட அனுபவத்தை சேர்ற மாதிரி ஒரு சுருக்கமாக 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் பேசுமாறு எங்களது அவர் ஓன் சிஓடி மெம்பர் மிஸ்டர் அங்குராஜை அழைக்கிறேன். தேங்க்யூ சார். சார் சொன்ன மாதிரி நான் முதல்ல பண்ண தவறுகள், மிஸ்டேக் விட்டுறேன். நான் 3 இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்கிறேன் இந்த வருஷம். அது எனக்கு வருத்தம். ஃபர்ஸ்ட் எம்டிஆர்டி கிட்டத்தட்ட 80% முடிச்சுட்டு விட்டுட்டேன். அது என்னுடைய ஸ்லாக்னஸ் தான் சொல்லணும், வேற சூழ்நிலையெல்லாம் காரணம் இல்லை. கடைசி நேரத்தில் நானே போனா போய் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னு கொஞ்சம் அசால்ட்டாக விட்டது. அடுத்தது கேலக்ஸி, அதுக்கு 1,20,000 ரூபா கமிஷனில் போச்சு. அடுத்து 100 பாலிசி, சொல்லப்போனால் 7 பாலிசி வந்துருச்சு. அது 7மே ஏப்ரல் கம்ப்ளீஷனுக்காக வச்சுட்டேன். கொஞ்சம் மனசளவில் நான் சோர்ந்து போயிட்டேன். ஆனால் அந்த மாதிரி ஆகக்கூடாது, அது நான் பண்ண மிஸ்டேக். ஸோ இந்த வருஷம் அதையெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் சார் சொன்ன மாதிரி எனக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் நான் எப்படி இந்த 82 பாலிசி பண்ணணும்னு சொன்னால், அதற்கு எல்லாத்துக்கும் முன்னோடியா என்னுடைய மதிப்பிற்குரிய திரு பொன்னிமூர்த்தி ஐயா அவர்கள், பாண்டிச்சேரி கிளை மேனேஜருக்கு நன்றி சொல்லணும். இன்னைக்கு நான் முகவராக இருக்கிறேன்னா அவர் தான் காரணம். ஒரு பிரீமியம் 1 லேக் நான் கொடுத்துட்டேன்னா எங்க குரூப்ல இன்னும் இருக்காரு, எங்க டெவலப்மெண்ட் குரூப்ல இமீடியட்டா கூப்பிடுவார். நைட் 11 மணிக்கு கால் பண்ணி அங்கராஜ் வாழ்த்துக்கள்பார். கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு எங்களை விட்டு விலகி, இன்னைக்கும் அவர் கான்டாக்ட்ல இருக்காரு. அந்த மாதிரி ஒரு என்கரேஜ் பண்ணக்கூடிய அண்ணான்னு சொல்லணும், ஒரு மேனேஜர்னு சொல்ல முடியும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இந்த வருஷம் பிஸ்னஸ் எல்லாம் வந்ததுன்னா, பிஸ்னஸே டஃப். ஏப்ரல்லே ரொம்ப கொடுமையா இருந்தது. எப்படியாவது பிஸ்னஸ் பண்ணி ஆகணும்ட்டு எல்லா வகையிலும் முயற்சி பண்ணினேன். பழைய கஸ்டமர்களை ஃபர்ஸ்ட் லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். 50 to 55 வயசு லிஸ்ட் எடுத்தேன். மைனர்லேருந்து மேஜர் ஆனவங்க லிஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்தேன். அந்த மாதிரி ஒரு சில பாலிசிஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி லிஸ்ட், அது என்னுடைய ஏரியாவுக்கு மட்டும் வாங்கிட்டு போய் அதில் ஒரு 3 பாலிசி வாங்கினேன். அப்புறம் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, மெச்சூரிட்டி லிஸ்ட்டில் பிப்ரவரி 2025 எனக்கு ஒரு லிஸ்ட் கிடைச்சது. அவர்கிட்ட நான் கிட்டத்தட்ட ஏஜென்ட் எடுத்துருந்து பாலிசி கேட்டு வாங்க முடியல. மெச்சூரிட்டி பேடப்பில் ஒரு லிஸ்ட் 60,000 ரூபாய் நின்னுது. நான் ஒரு அட்ரஸை கண்டுபிடிச்சு, அது நிறைய பிரச்சனைகள் இருந்தது, அதை எப்படியே கண்டுபிடிச்சு அவர் தான் கண்டுபிடிச்சு அந்த பிஸ்னஸ்மேன்ட்ட உள்ளே போனேன். அவர் கேட்லேயே கேமராவில் என்னை பார்த்துட்டு அங்கராஜ் வந்தால் பாலிசி கேட்பாரு, இல்லைன்னு சொல்லி செக்யூரிட்டி சொல்லிட்டாரு. ஒரு இண்டஸ்ட்ரி உள்ளேயே வீடு. 3 ட்ரிப்பு போனேன். 4வது முறை கேமராவில் பார்த்துட்டு அந்த அக்கா என்னை கூப்பிட்டாங்க, அங்கராஜ் உள்ள வர சொல்லுன்னு சொல்லி அந்த அக்கா எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. என் நம்பர் அவங்க கிட்ட இருந்தது.
அப்புறம் உள்ள போனேன், பேசினேன், ஒண்ணுமே சொல்ல. 1,60,000 சும்மா கிடக்குதுன்னா பாலிசி வேணும்னே. சரி எந்த பாலிசி வேணுமோ பையனுக்கு போட்டுக்கன்ட்டு எல்லாம் கொடுத்துட்டாங்க. 50 லட்ச ரூபா பேசியாச்சு. ஜீவன் உற்சவ், பையன் மேஜர் ஸ்டூடெண்ட், மெடிக்கல் ஸ்பெஷல் ரிப்போர்ட் வருது. சார் ஒரு 3 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். ஆனா என்னன்னா சரின்னு சொல்லி எல்லாம் சைன் பண்ணிட்டாங்க. பிப்ரவரியில இருந்து ஜூன் வரைக்கும் அந்த பையன் மெடிக்கல் வரல. ஐயோ. என்ன பண்றது ஜூன்ல? ஸோ இது விட்டா பிரச்சனையான்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணி 25 லட்ச ரூபாய்க்கு அதை இயர்லியா போட்டு ஒரு பாலிசியை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அவர்கிட்ட சொல்லவே சொல்லிட்டு பாண்டு வீட்டுக்கு போனோன்னே எனக்கு கூப்பிட்டாரு. அந்த அக்கா கூப்பிட்டாங்க. என்ன தம்பி பாண்டு வந்துருச்சுனாங்க. அக்கா இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்னன்ட்ட சொல்லலை, நீங்க கொஞ்சம் சொல்லிருங்கக்கா. இன்னொரு 6 மாசம் கழிச்சு ஆப்பேலி 1.60 அண்ணன்கிட்ட வாங்கிக்கிறேன், அதை தனி பாலிசியா பண்ணிக்கலாம்ப்பா, டேக்ஸ் வராது உங்களுக்கு, டேக்ஸ் பிரச்சனைக்காக நானே பிரிச்சு போட்டேன்க்கா சொன்னேன். அவங்க ஓகேன்ட்டாங்க. அடுத்து ஒரு 3 மாசம் கழிச்சு போனேன். அப்புறம் பார்க்கவே முடியல, இந்த மாதிரி பிரச்சனை ஓடிட்டே இருந்தது. எப்படியாவது நான் மறுபடியும் 1.60 விடக்கூடாதுன்னு வாங்கணும்னு சொல்லிட்டு செக்கு கேட்கறேன், அதுன்னு தரவே மாட்டாங்க. திடீர்னு பாருங்க அவர் வர்றாரு, எங்க ஆபீஸுக்கு கீழே ஒரு வேலையை நின்று இருக்காரு. அண்ணா இந்த மாதிரி நானே இப்ப பணம் எங்கப்பா, செக்கே கொடுக்க முடியல, என்ன ஆனா லிங்க் அனுப்புறேன், கட்ட சொல்லிடுறீங்களா உங்க சூப்பர்வைசர்னு. அப்படி கட்டலாமான்னாரு. அங்கேயே நின்று மொபைல்ல ஆனந்தா லிங்க் அனுப்பினேன். அடுத்த 10 நிமிஷம் 1,61,000 பிஎஸ்சி போட்டார். அடுத்து 10 நாள் அந்த பையன் கோயம்புத்தூர் பிஎஸ்சியில் படிக்கிறான். வந்தா மெடிக்கல பண்ணோம், மறுபடியும் 25 லட்சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அது ஒன்று உற்சவ்ல. அப்புறம் எங்க பிரான்ச்ல பாத்தீங்கன்னா டேர்ம் பிளான் யாரு கேட்டாலும் தரமாட்டாங்க. எங்க ஏஜென்ட்டுக்கு டேர்ம் பிளான்னா பயந்துக்குவாங்க. இப்ப டேர்ம் பிளான் யாராவது கேட்டா ஏஜென்ட்ல அங்கராஜ் போய் பாருன்றுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கஸ்டமர்கிட்ட போனா அவங்க இன்சூரன்ஸ் வேஸ்ட் அது இதுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், ஆனா நீங்க சேவிங்ஸ் எங்கேயோ எடுத்துக்கங்கண்ணா, நீங்க பெரிய பிசினஸ் பண்றீங்க, உங்களுக்கு லைபிலிட்டி நிறைய இருக்கு, டேர்ம் பிளான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டோம்னா அந்த பிசினஸ் மேன் நீங்க உள்ள விட்டுருவாங்க. ஸோ அதை வச்சு ஒரு சில பிளான்ஸ் வாங்கினேன். அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், விஷ்ணுதேவ் சார் லாஸ்ட் நம்ம செஷன்ல சொன்னாரு, நாகப்பட்டினத்துல ஒரு முகவர் வந்து பெரிய பிசினஸ் 2 கோடி ரூபாய் கொடுத்தாருன்னு. ஒரே நிமிஷம் இதை மட்டும் சொல்லிடுறேன். அந்த முகவர் எனக்கு ஒரு கிளாஸ் எடுத்தார் எம்ஏல. அவர் சொன்னது உமங்கும் டேர்ம் பிளானையும் மிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாரு. கிட்டத்தட்ட நான் இதுல 11 பாலிசி இந்த 3 வருஷத்துல கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமா யூஸ் பண்ணோம்னா பிசினஸ் ஈஸியா கொண்டு வரலாங்க சார். தேங்க்யூ. அருமை அருமை. பாருங்க எவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிக்காரு, சைலண்டா இருக்காருடா, சொல்ல மாட்டார். அருமை. We are proud to be associated with you as a COT member, that too. பாலா சார், you can talk now. அன்மியூட் பண்ணுங்க பாலா சார். பண்ணிட்டேங்க சார். சார் கேக்குதா? கேக்குது சார், பேசுங்க சார். சார் வாய்ஸ்ல எதுவும் இறைச்சல்லாம் எதுவும் இல்ல? ஒன்றும் இல்லை பேசுங்க சார். இது என்னுடைய ஒரு ஷேரிங். ஆக்சுவலா என்னோட 25 வருஷத்துல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வந்தது இல்லை. ஏப்ரல் மார்ச் 30 டெலிகாலிங் டீம் வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கஸ்டமர், ஒரு முஸ்லீம் கஸ்டமர், அம்மா பொண்ணு 2 பேர் பாலிசி எடுக்கணும். டெலிகாலிங்ல எல்லாம் கேட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனா அவங்க கேட்ட ஒரே கேள்வி, நீங்க உண்மையான ஏஜென்ட் நான் எப்படி நம்புறது? ஏன்னா எப்பயுமே தங்கத்தை தான் நிறைய வாட்டி சோதிப்பாங்க, சாதா இரும்பை யாருமே சோதிக்க மாட்டாங்க. உண்மைதானே அது? ஸோ நான் வந்து என்னோட பிஎம்க்கு போன் போட்டு கொடுத்தேன், அவரு எனக்காக கேன்வாஸ் பண்ணாரு. என்னுடைய எஸ்ஓபிஎம் பேசினாரு. அவங்க ஏரியால இருக்கிற என்னுடைய கஸ்டமர் நம்பர் கொடுத்தேன். எல்லா நம்பரும் இவங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்களே பேசி, இவங்கெல்லாம் எனக்கு எவ்வளவு வருஷம் கஸ்டமர் போட்டுட்டேன். அப்புறமா அவங்க கம்யூனிட்டியில இருக்கிறவங்க 2 பேரோட நம்பர் கொடுத்தேன். இவங்க ஒரு 5-6 பேர்கிட்ட பேசியிருக்காங்க. ஆனா இவங்க பேசணும்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. இவங்க அவங்க கிட்ட பேசியிருக்காங்கன்னு சொல்லலை. இவ்வளவு பேர்கிட்ட பேசியும் ஒரே ரிசல்ட் தான் வந்திருக்கு. வந்தாரு, லிங்க் அமிச்சாரு, பணம் கட்டணும், இன்னி வரைக்கும் எக்ஸலண்டா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க நம்பி போடுங்க. இதெல்லாம் இல்லாம மேடம், நான் இதெல்லாம் வந்து நான் கொடுத்த நம்பர், என்னை பத்தி என்னுடைய ப்ரூஃப் தரேன், என்னுடைய பேன் நம்பர் தரேன். நீங்க ஐஆர்டிஏ வெப்சைட்ல போய் போட்டு செக் பண்ணிக்கிங்க. நான் எதுல ஏஜென்சியா இருக்கேன், என்னிலேருந்து ஏஜென்சியா இருக்கேன்னு சொன்னேன். அதை போட்டு செக் பண்ணி நானும் ப்ரூஃப் அமிச்சேன். அவங்க பொண்ணும் போய் போட்டு ஐஆர்டிஏ வெப்சைட்ல நானே எப்படி செக் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். போய் செக் பண்ணாங்க. இவ்வளவு தூரம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனிச்சு. இன்னும் கிளைமேக்ஸ் வரல. இப்ப நான் சொல்றது வந்து மெயின் இது. இதுக்கெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போய் 2 பாலிசி போட்டேன். அதுக்கு மறுநாள்ல இருந்து சாருன்னு கூப்பிட்டவங்க என்ன அண்ணான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு சொல்றேன்னா, என் தொழில் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதாவது என்ன 25 வருஷத்துல இவ்வளவு செக்கிங்னா, அதாவது நான் செக்கிங் வந்து நான் தப்புலாம் சொல்ல மாட்டேன், நல்லா புரிஞ்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நம்மள வந்து செக் பண்றாங்கன்னா என் தொழில் மேல எனக்கு கான்பிடன்ஸ் இருந்ததுன்னா நான் எதுக்கு பயப்படணும்? அதாவது நான் பிஎம்மோட எடுத்த போட்டோ, பிரான்ச்ல எடுத்த போட்டோ எல்லாம் வச்சேன். என்னுடைய பேன் கார்டை ஷேர் பண்ணியிருக்கேன், நல்லா புரிஞ்சுக்குங்க.
என் தொழில் மேல எனக்கு, அதாவது அவங்க கேட்கிற கேள்வி நான் தப்பு எல்லாம் சொல்ல மாட்டேன். ஏமாற்றம் இருக்கிற உலகத்துலதான் உண்மையான இருக்கவங்க தங்கத்தை சோதிப்பாங்க, பித்தளை இருக்கிற உலகத்துல தங்கத்தை சோதிப்பாங்க. நான் அமிச்சேன். நானும் ஐஆர்டிஎஸ் சைட்ல போட்டு என்னோட பேன் நம்பரை போட்டு பேன்ல கூப்பிட போட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அமிச்சேன். அவங்களையும் போய் நீங்க எப்படி நீங்களே செக் பண்ணுங்கன்னு சொல்லி, ஏன்னா நீங்க இதை பாத்துக்குங்கன்னு சொன்னா அது வந்து நம்ம எப்படி வேணா அதை கிரியேட் பண்ணலாம். நீங்க எப்படி பார்க்கணும்னு சொன்ன அவங்க கம்யூனிட்டி பீப்புள்கிட்ட 2 பேர்கிட்ட பேசியிருக்காங்க. எல்லாமே எனக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்த உடனே அதுக்கப்புறமா கூப்பிட்டு முதல் நாள் வரையும் சார்ந்து பேசுனவங்க அடுத்த நாள் அண்ணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம தொழிலை நம்ம நேசிச்சோம்னா இந்த உலகம் நேசிக்கும். தேங்க்யூ சார். இந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும் தான் பேசுறேன். ஒரு பாட்டு கூட உண்டு, தங்கத்திலே ஒரு குறை இருந்தால் தரத்தினில் குறையதில்லை. உங்க தரத்துக்கு அவங்க டெஸ்ட் பண்ணிட்டாங்க, அதை அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க. இல்ல, தேங்க்யூ என் மேல எனக்கு 120% கான்பிடன்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. சுத்தாங்கத்து சார், 2 பேர் 3 பேர் உங்களை பத்தி ரொம்ப புகழ்ந்து ஒரு நல்ல லீடரா இருக்கீங்க. we would request you to share a few words in 2 or 3 minutes time. சுத்தாங்கத்து சார், அன்மியூட் பண்ணிட்டேங்க சார், பேசுங்க. வணக்கம் சார், கேஎஸ்ஆர் சார் மற்றும் அந்த டீம் அனைவருக்கும் மாலை வணக்கம். அவங்க பெருசாக இதுக்கு மெயின் காரணம் வந்து லீக் குரூப் தான் உண்மையாலுமே. ஏன்னா கரெக்டான ஒரு கைட்னஸ் எல்லா டயத்துலையும் நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு சப்போர்ட்டிவான வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு, டீம் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து லீக் குரூப் வந்து அது மறுக்க முடியாத உண்மை. அடுத்து ஜாம்பவான்கள்லாம் நீங்கள் நிறைய அறிமுகம் பண்ணுற அந்த ஒரு பயிற்சி வகுப்பு விடாமல் எங்கள் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவேன். இவங்கெல்லாம் வந்து கட்டாயப்படுத்தி உட்கார வச்சு ஸ்டூடெண்ட் மாதிரி ஒவ்வொருத்தரையும் அட்டன் பண்ண சொல்லியிருக்கேன் கிளாஸு. அவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணதோடு இல்லாமல் ட்ரைனிங் அந்த ஃபீல்டில் போய் அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி என்ன ஃபெயிலியருமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்லுவாங்க. உடனே நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட் இருந்தால் ஃப்ரீயாக இருக்க போது யூடியூப்பில் போய் பாருங்கம்மா அப்படின்னு அவங்களுக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனந்தா அதே மாதிரி, ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்துலேருந்து எல்லாமே வராங்க. 28 ஏஜென்ட் இருக்காங்க பார்த்தீங்கன்னாக்க, அதில் 25 பேர் எல்லாம் பீமா சகி ஏஜென்ட் தான். நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க எல்லாருமே. அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது மாதம் 1 லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிக்கணும், அதுதான் மெயின் நோக்கம் அப்படிங்கிறது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க சார். நிறைய பேர் வந்து ஒரு 50,000 70,000 சம்பாதிக்கிற மாதிரி ஒரு 5-6 பேர் தயாராகிட்டாங்க. மீதி மக்களும் தயாராகிட்டு இருக்காங்க, அப்படியே வந்துடுவாங்க சார். அப்புறம் பீமா கிராம் கான்செப்ட் யாருமே எடுக்கல. எஸ்எம் சார் சொல்லியிருந்தாங்க ஒரு தடவை, நம்ம இதில் ரொம்ப நாளாக பண்ணவே இல்லைப்பா, யாராவது பண்ணுங்கப்பா அப்படின்னு. சரி நம்ம இவங்க ட்ரை பண்ணுறாங்களே பிசிஜிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம டீம்லேருந்து ஒரு 4 பேர் இது மாதிரி பீமா கிராமம் முடிச்சிட்டாங்க சார். வந்து ஒருத்தவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு, இந்த 3 பேர்த்துக்கு வந்து பட்ஜெட் பண்ணணும். வந்தோடனே அனௌன்ஸ் பண்ணி எஸ்எம் சாரே வந்து ஆனர் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அதில் இவங்க ஊரில் கிராமத்தில் அந்த 2 ஸ்ட்ரீட்டில் லைட்டே கிடையாது. நம்ம இப்போ சோலார் லைட் எல்ஐசி ஆஃப் இந்தியான்னு போட்டு வச்ச உடனே அந்த ஒரு தெருவில் 4 வீட்டில் பாலிசி வாங்கியிருந்து இப்போ அடுத்த தெருவுலையும் வந்து நமக்கு பாலிசி இவங்களுக்கு வர ஆரம்பிச்சிது சார். உண்மையிலுமே மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். எல்ஐசி தான் அதுக்கு காரணம். அடுத்து நம்ம லீக் குரூப்பும் ஒரு முக்கியமான காரணம் உண்மையாலுமே. வெரி குட் வெரி குட். மறக்க முடியாது. ஏன்னா லீடர்ஷிப் கான்ஃபிடன்ஸ் இந்த மாதிரி ஒரு 28 பேரை வச்சு மேனேஜ் பண்ணி ஒரு சின்ன மினி பிரான்ச் மாதிரி பண்றீங்க. நானும் ஒரு சிஎல்ஏ தான், எங்கேயோ ஒன்று ஏணி வச்சு எட்டணும், உங்களோட வர நிறைய பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ட்ரஸ்ட் இன் அஸ். ஆக்சுவலி தேங்க்யூ. சங்கர் சுப்ரமணியன் சாரோட முடிச்சுக்கலாம், அப்புறம் கொஸ்டின் ஆன்சர் செஷன் போகலாம். ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வாட் ஆர் தேங்க்ஸ் வில் பி ரெண்டட் பை சிவகுமார் சார். வி வில் க்ளோஸ் பை 9. சங்கர் சுப்ரமணியன் சார் பேசுங்க. வணக்கம் எல்லாருக்கும். 26, 27 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். லீக் குரூப் ஒரு அந்த ரிவ்யூவோட அந்த மீட்டிங்கை க்ளோஸ் பண்ணுறீங்கிறதுல ஒரு நல்ல ஒரு இன்னோவேட்டிவ் திங்கிங். முதல்ல அதுக்கு வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னையை பொறுத்த மட்டும் நான் ஒரு 13 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரிட்டையர்டு தாசில்தார் முடித்த உடனே எல்ஐசி ஏஜென்சி வந்தேன். அப்போலாம் முதல் வருஷம்லாம் செஞ்சுரியெல்லாம் சர்வசாதாரணமாக பண்ணிட்டு இருந்தேன். குரோர்பதிலாம் பண்ணியிருக்கேன். பிரான்ச் லெவலில் 1ஆம் நம்பரில் இருந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சர்க்கம்ஸ்டான்சஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் பிப்ரவரி மாதம் வரைக்கும் 6 பாலிசி தான் பண்ணியிருந்தேன். எனக்கு கொஞ்சம் உள்கூட மனசு கஷ்டமாக இருந்துகிட்டே இருந்தது. இருந்தாலும் மார்ச்சில் வந்து மார்ச் வந்து 15th அப்புறம் நம்ம கஸ்டமர்ஸ் அவ்வளோ பேரையும் விடாமல், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு கஸ்டமர்ஸ் அட்லீஸ்ட் ஒருத்தர் எப்படியாவது ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி 24 பாலிசிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு 18 பாலிசி வந்து இந்த ஏப்ரல் மாதத்துல தான் அது வந்து, அதாவது 31 மார்ச் அக்கௌண்ட்டில் ஏப்ரல் மாதம் தான் முடித்தேன். ஏன்னா கொஞ்சம் நம்ம இடையில வந்து சோம்பேறித்தனப்பட்டுறோம். அதனால நம்ம இப்போ
எங்க வீட்டுல சொல்லுவாங்க, இப்ப கடைசி நேரத்துல இப்படி லெவன் அடிச்சுக்கிறீங்களா, ஆரம்பத்துல இருந்து கண்டினியூஸா பண்ண வேண்டியதானே அப்படிம்பாங்க. அது வந்து இட் இஸ் அ ஃபேக்ட். நம்ம வந்து கடைசியில பாத்துக்கலாம்னு இருக்காம ஆரம்பத்துல இருந்தே மினிமமா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தோம்னா, நான் டிஎம் கிளப் 6 இயரா கண்டினியூ பண்ணிட்டேன். இன்னும் அடுத்தால ஜோனல் லெவல், சேர்மன் லெவல்லாம் எய்ம் பண்ணணும். ஐ கம்ப்ளீட்டட் 70 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், 71 ரன்னிங். சூப்பர். எல்லாரும் ஆமா, எனக்கு வந்து கேஎஸ்ஆர் சார் ஃபேமிலி வந்து குருநாதர் ஃபேமிலி. என் பையனுக்கு அவ அண்ணா குருநாதர், எனக்கு கேஎஸ்ஆர் குருநாதர். எல்லாரும் லீக் குரூப் மெம்பர்ஸ் ரொம்ப அழகா என்கரேஜ் பண்றோம். நீங்க இந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட் தொடர்க்கணும்னு வாழ்த்துகிறேன். எல்லாருக்கும் நன்றி. இன்னைக்கு சாதனையாளர்களாக இங்க வந்து பேசிய அனைவர்களும் அவர்களுடைய திறமை என்ன பண்ணாங்க அழகா சொன்னாங்க. எங்க ஜெயலட்சுமி மேடம் வீட்டுக்கே ஆபீஸ்க்கே வந்து ரேரா தான் வருவாங்க, வீட்டுல இருந்தே பண்றாங்க. அவங்கள பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களுக்கும் ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். எங்க யூனிட் 1 பிரான்ச் அவங்க. மோரோவர் நம்ம குருநாதர் பாலா சார் வந்து என்ன டவுட் கேட்டாலும் உடனே பதில் போட்டுருவாரு. அவருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ தேங்க்யூ நன்றி நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ அவ்வளவுதான் சார். நாகராஜ் சார், வேற யாரும் பேசணும் இல்லை இல்லையா? வேற ஒருத்தர் இல்லைங்க சார். உஷா மேடம் மட்டும் இதை ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. உஷா மேடம் குயிக்கா சொல்லுங்க. we need to move into next அன்மியூட் இதுக்கு பண்ணுங்க, போகணும். டக்குன்னு சொல்லுங்க. உஷா மேடம் மேடம் பேசணுமா? பேசுங்க. சார் ஆமாங்க சார், ஆமாங்க சார். சொல்லுங்க. நெட்வொர்க்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால ஒன்றும் இல்லை சார். ஆக்சுவலா வந்து நான் இலக்கை வந்து தீர்மானிச்சு இறங்கினேன். இப்போ போன வருஷமும் வந்து இலக்கு இது பண்ணேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயரோட பிஸ்னஸும் அதே மாதிரி தான். இலக்கை தீர்மானிச்சு அதுக்கப்புறம் ஒரு 9 மாசம் என்ன பண்ணிட்டேன், ஸ்லோவா ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சம் பாலிசி கொடுத்தேன். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல தான் வந்து பயங்கர வெறித்தனமா, என்னதான் எப்படிதான் வெறித்தனம் வந்ததுன்னு தெரியல. ஆக்சுவலா வந்து சில பேரோட சில பேர் திட்டுவாங்க, அதை நம்ம வந்து சோர்வடையாம அதை வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா எடுத்துக்கிட்டு வெறித்தனமா ஆக்கி அதன் பிறகு வந்து நான் இறங்க ஆரம்பிச்சேன் சார். இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது. அதையெல்லாம் பொருட்படுத்தாம உடம்பு சரி பண்ணிக்கிட்டு அதன் பிறகு வந்து இறங்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா எங்க பிரான்ச் மேனேஜர் தான். அவரு நிறைய வந்து உன்னால முடியும், பண்ண முடியும். ஏன்னா அவர் பேர் வந்து சங்கர் சார். அவர் வந்து தாம்பரம் பிரான்ச்ல இருந்தாரு. என்னை வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு பாலிசி நிறைய பண்ணணும், உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவேட் பண்ணதால நான் வந்து சாரோட மோட்டிவேஷனால இந்த வருஷம் வந்து நான் 50 பாலிசி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சேன். இருந்தாலும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. என்ன ப்ராப்ளம்னா, முடிக்கிறப்ப பேப்பர்ஸ் நிறைய டெய்லி 5 பேப்பர் எடுத்துக்கிட்டு மார்ச்ல வந்து எடுத்துட்டு போய் கிளீன் பண்ண கொடுத்து என்ன ஆச்சுன்னா, மொத்தமா சேர்த்து வச்சு எடுத்துட்டு வந்து தரீங்க, பேப்பர் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வாரமா டெய்லி வந்து காலையில போனோம்னா நைட்டு 10 மணி ஆயிடும் வீட்டுக்கு போறதுக்கு. அதுல வந்து பேப்பர் கம்ப்ளீஷன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். அதனால இந்த வருஷத்துல இருந்து என்னன்னா, ஏப்ரல்ல இருந்து ஒரு 10 பாலிசி இல்ல 15 பாலிசி வந்து கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா லாஸ்ட் டைம் பண்ணதாலதான் எனக்கு இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஆனா என்ன ஒண்ணு, அந்த 9 மாசத்துல கஸ்டமர்ஸ் லிஸ்ட் அதிகமா வந்தது சார். எனக்கு வந்ததால என்ன பண்ணேன், ரெகுலரா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா நிறைய பேர் கஸ்டமரை வந்து விட்டுட்டு ஃபாலோ பண்ண மாட்டாங்க. திருப்பியும் போய் வேற கஸ்டமர் யாராவது பார்ப்பாங்க. ஆனா நான் என்ன பண்ணேன், வேணாம்னு சொல்றவங்க கிட்ட போயிட்டு ஒரு 10 தடவையாவது போய் பாலிசி கேட்பேன். 10வது முறையாவது கிளிக் ஆயிடும். எனக்கு ஃபோன் பண்ணியும் கேட்பேன், நேர்ல போயும் கேட்பேன். அந்த நேர்ல போய் பேசுனதாலதான் எனக்கு வந்து கிளிக் ஆச்சு. அதே மாதிரி அந்த 9 மாசம் பண்ண கஸ்டமரோட லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு ஃபுல்லா விடாமுயற்சியோட 1 மணி வரையும், நைட்டு 1 மணி வரையும் உட்காந்து லிஸ்ட் எழுதி ஃபாலோ பண்ணதால எனக்கு இந்த 50 பாலிசி வந்தது. இனிமே எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. மார்ச் மாசம் 28 பாலிசி பண்ண முடிஞ்சது. அதுவும் மார்ச் மாசம் ஃபுல்லா இல்ல சார், மார்ச்ல 20 தேதிக்கு மேலதான் எனக்கு அந்த 28 பாலிசி வந்தது. சோ நம்மளால இவ்வளவு பண்ண முடியுதுன்னா, இந்த வருஷம் ஒரு 500 பாலிசி கூட பண்ணலாம். என்னால முடியும். அந்த மாதிரி நான் வந்து இந்த பிரான்ச் மேனேஜர் கிட்ட சேலஞ்ச் பண்ணுவேன், அடிக்கடி பண்ணுவேன். ஏன்னா வந்து அப்பப்போ வந்து 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பிரான்ச் மேனேஜர் மாறிக்கிட்டே இருப்பாங்க. சோ நம்மள பத்தி தெரியாது. சோ அவங்களுக்கு நம்ம சேலஞ்ச் ஆல் தி பண்ணி வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட் இயர்ல நீங்க 1000 பாலிசி பண்ணணும். வாழ்த்துக்கள். we will move on to next Thank you. session. You take Okay, Ananda sir. tool. Okay. Why are you taking all the papers to branch at இது டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? Take it. Ananda is a tool. As Bala sir said, no. ஆனந்தாவை எடுத்துக்கோங்க மேடம், போகவே போகாதீங்க. சிம்பிளிஃபைடு 10 நிமிஷம் பாலிசி will be completed. நீங்க என்ன பெரிய கேஸா கொடுக்குறீங்க?
பெரிய பெரிய கேஸாக கொடுத்தா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் லாகின் இன் ஆனந்தா அண்ட் கெட் த பாலிசி நம்பர்டு. அதுதான் பெஸ்ட் டூல். உங்கள் உடம்பை போட்டு சிரமப்படுத்திக்காதீங்க. தட் இஸ் மை சின்சியர் அட்வைஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். டேர்ம் பிளான்ஸே நாங்க ஆனந்தாவில தான் போடுறோங்க சார். ஓகே ஓகே சார். நாவ் எல்லாரும் ஸ்டே பண்ணுங்க. இந்த ஸ்கிரீன் தெரியறதா? கொஸ்டின் தெரியுதுங்க சார். கொஸ்டின் மார்க். கொஸ்டின் தெரியுது. இந்த பாருங்களா, 2 பேருக்கு தான் வாய்ப்பு கொடுப்பேன். ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் தான். யார் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணி கரெக்டாக சொல்றீங்களோ அவங்களுக்கு தான் மார்க்கு. என்ன, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 25 மார்க்குன்னு வச்சுப்போம். மொத்தம் 5 கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் ஓட் ஆஃப் தேங்க்ஸுக்கு போயிடுவேன். ப்ரைஸ் உண்டா இல்லையாங்கிறதெல்லாம் இப்போ இது சொல்ல முடியாது. பட் ட்ரை பண்ணுங்க. 2 பேர் தான் மேக்ஸிமம் சொல்லணும். அவங்க யாருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ். ரைட், 5 கொஸ்டின்ஸ் தான். முத்தான 5 கேள்விகள். தெரியறதா? ஓகே சார். ரைட், கொஸ்டின் தெரியறதா? ஓகே சார், தெரியுது. நான் ஒன்றும் இதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. 2 கொடுத்துருக்கேன். இந்த 2ல் எது லைஃப் ஃபண்டு ஆஸ் ஆஃப் 31st March 2025, லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 26 நான் கேட்கல. 26 நான் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸே முடியலை. இந்த 2 ஃபிகர்ல விச் வாஸ் தி லைஃப் ஃபண்ட் ஆஃப் எல்ஐசி? ஃபர்ஸ்ட் யாருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க? பாலா சார் கொடுங்க. கொடுத்தாச்சுங்க சார். அன்மியூட் பண்ணிட்டேன் சார். சார் பேசுங்க சார். சார் ஆப்ஷன் 2 சார். ஓகே, வேற யாராவது? சார் கண்ணன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன். கண்ணன் சார் பேசுங்க. ஜி சார் ஆப்ஷன் 2 சார். தேங்க் யூ சார். சங்கர் சுப்ரமணியன் சார் ஆக்சுவலா 2 தான். சொல்லுங்க. ஆப்ஷன் 2 தான் எனக்கும். ஓகே, பார்க்கலாமா இது ரைட்னு? ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் 2 அசெட்ஸ். ரைட்டா? ஓ, லைஃப் ஃபண்ட். கேள்வி லைஃப் ஃபண்ட் தானே. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. எனிவே தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது. இதனால ஒன்றும் இது தப்பு இல்லை. கேள்வி தெரியறதா? சேட்டலைட் ஆபீஸ் 31 மார்ச் 2025 எத்தனை இருந்தது எல்ஐசியில்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஹேண்ட் டவுன் பண்ணுங்க. இந்த கேள்விக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பாக்கியலட்சுமி மேடம் சொல்றீங்களா? பாக்கியலட்சுமி மேடம் சொல்லுங்க. இல்லையா? சரி, இது சாய்ஸே கிடையாது. நம்பர் தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். சார் ஒருத்தர் மெசேஜ் போட்டிருக்காரு. மெசேஜா? நோ சாட்டிங் அலவுடு. எல்லாத்தையும் சார் சுத்தாங்குத்து சார் சொல்லுங்க. அவர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. சொல்லுங்க சார். கரெக்டா தெரியல, ஆனா 5000 சம்திங். இல்லை. சோமநாதன் சார். சார் சார் சொல்லுங்க. 5200 பிரான்ச்சஸ் இருக்கு சார் சேட்டலைட். கேள்வியை புரிஞ்சுக்கோங்க. 31st March 2025 உண்டான கேள்வி இது. இந்த இன்னைக்கு டேட்ல நான் கேட்கல. சங்கர சுப்ரமணியன் சார் சொல்றீங்களா? சொல்றேன் சார். 1500 சார். 1500. சரி, பார்க்கலாம். 1584. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு தி ஆன்சர் சங்கர சுப்ரமணியன் சார். எனிவே கரெக்ட் ஃபிகர் சொல்லாட்டா கூட ಎಲ್ಲ ಬ್ಯಾಗ್ ಸೌದಿ ಎಲ್ಲ ಹೊಳ್ಳತ್ತು. ரைட். ಓಕೆ, ಈಗ ತಗೊಳ್ಳಿ. அடுத்த கேள்வி. எல்லாம் சத்தம் வரா பாத்துக்கோங்க சார். எல்லாரையும் மீட் பண்ணுங்க சார். யாரு ஹேண்ட் ரைஸ் பண்ணாலும் அவங்கள அன்மியூட் பண்ணுங்க. மியூட் ஆல். ஓகே சார். முரளி சார் சொல்லுங்க. முரளி சார் சொல்லுங்க. இடிஎம்எஸ் என்றால் என்ன? எலக்ட்ரானிக் டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். எலக்ட்ரானிக் டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். உஷா மேடம் சொல்றீங்களா? உஷா மேடம் அன்மியூட் பண்ணிக்கங்க. சார் எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சரி, மூணாவது சங்கர சுப்ரமணியன் சார். எலக்ட்ரானிக் டாக்குமெண்டேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சரி, ஜெயகாந்த் இருக்காரு. ஜெயகாந்தனுக்கு மாத்திரம் வாய்ப்பு கொடுங்க. ஓகே, சொல்லுங்க சார். ஜெயகாந்தன் சார். சார் எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்.
இந்த இதில் யார் முதல்ல கரெக்டான ஆன்சர் சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சார் இதுல சார் நீங்க பண்றது என்டர்பிரைஸ் டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். என்டர்பிரைஸ் டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யாரும் சொல்லல, புரிஞ்சுக்கோங்க. ரைட், ஓகே. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரானிக்ங்கிறத விட என்டர்பிரைஸ்ங்கிறது தான் முக்கியம். என்டர்பிரைஸ்னாலே ஐடி ரிலேட்டட். ரைட், இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.87 crores அந்த இது அந்த என்டர்பிரைஸ் டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே முன்னாடிலாம் டாக்கெட் எடுத்து பிரான்ச்சுக்குள்ளே போய் தேடி ஈடிலாம் எடுப்பாங்க. எல்லாமே இப்போ சிஸ்டமில் தட்டினா வந்துடுறது இல்லையா? அது இல்லாமல் 3.24 crores இன்க்ரிமெண்டல் டாக்குமெண்ட்ஸ் வேறு ஸ்கேன் பண்ணி பண்ணுறாங்க. இது நல்ல யோஜனை பண்ணிட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பழைய கொஸ்டினுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணால் ஹேண்ட் டவுன் பண்ணிடுங்க. இட் வில் கிரியேட் கன்ஃபியூஷன். சிடிஆர்சி என்றால் என்ன? இதெல்லாம் எல்ஐசி வெப்சைட்ல தரவா இருந்தா தான் சொல்ல முடியும். ஜெயகாந்தன் சார் சொல்றீங்களா? சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிக்கங்க சார். ஜெயகாந்தன் சார். ஹரிகரன் சார் சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிக்கங்க. ஹரிகரன் சார் சொல்லுங்க. Sir, claims dispute readdressal committee. Consumer dispute readdressal committee. சரி, சாந்தகுமாரி மேடம். சாந்தகுமார். சாந்தகுமாரா? சாந்தகுமார் சொல்லுங்க சார். சாந்தகுமார் சார் சொல்லுங்க. சாந்தகுமார் சார் சொல்லுங்க. சரி, பாக்கியலட்சுமி மேடத்துக்கு கொடுக்கலாமாங்க சார் வாய்ப்பு? சவுண்ட் வருது பாருங்க, மியூட் பண்ணுங்க. ஏங்க பாக்கியலட்சுமி மேடம் சொல்லுங்க. மேடம் அன்மியூட் டேட்டா பண்ணுங்க. ரைட் கவுன்சில் சார். கன்சூமர் டேட்டா ரைட் கவுன்சில். சரி, இது ரைட் பாத்திரலாமா? கிளைம் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிட்டி முன்னாடி ஒருத்தர் சொன்னார். தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது ஜோனல் லெவல்ல இருக்கு. ஏதாவது கிளைம் செட்டில்மெண்ட் ரிலேட்டடா இஷ்யூஸ் இருந்தா போகலாம். அதுக்கப்புறம் சென்ட்ரல் கமிட்டியும் இருக்கு. சென்ட்ரல் ஆஃபீஸ் இதே மாதிரி கிளைம்ஸ் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிட்டி இருக்கு. சரியா? ஸோ இதை வச்சுட்டு பண்ணலாம். இது தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே வெப்சைட்ல தான் இருக்கு. ரைட்டா? ஐ திங்க் லாஸ்ட் கொஸ்டின் எகைன், இதுவும் 31 மார்ச் 2025 உண்டான கேள்வி. ஏன்னா இந்த வருஷம் ரிசல்ட்ஸ் இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. நம்ம எல்லா ப்ரொஃபைல் கிஃபைலாம் எல்லாத்தையும் காமிக்கிறோம். சால்வன்சி ரேஷியோ அந்த டயத்தில் என்ன? நஜே யார் இல்லையா? அங்குரேஜ் சார். ஒருத்தரி காணும் சார், எல்லாம் படிக்காதவங்களா இருக்கிற நாங்க என்னங்க சார் பண்றது? சரி, நானே சொல்லிடுறேன். இதெல்லாம் தான் முக்கியம் சார். நம்மளோட ஸ்ட்ரென்த், நம்ம ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் சொல்ல வேண்டாமா? ஹரிகரன் சார் சொல்றீங்களா? பண்றாரு. ஹரிகரன் சார் சொல்லுங்க, ஒரு வாய்ப்பு சொல்லுங்க சார். Sir, 2.11% sir. சூப்பர். வெப்சைட்டை பாத்தீங்களா? இப்ப இல்ல சார், முன்னாடி பார்த்து வச்சுங்க. 2.11% is the right answer. Thank you. Congratulations. Over. Now I would request, thank you for all active participation. I would now request our COT member and Sivakumar sir to summarize in maximum 3 minutes or 4 minutes time. Already we are 8:58. Okay? And render a vote of thanks. Thank you. ஓகே, தேங்க்யூ சார். சம்மரைஸ் அப்படின்றப்ப ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா சார், ஓப்பனா சொன்ன எல்லாரும் ட்ரைனிங்க எந்த ட்ரைனிங்கும் மிஸ் பண்ணக்கூடாதுன்றது ஓவரால் எல்லாருமே சொல்லியிருக்காங்க சார். நம்பர் 1, எங்க ஒரு எஸ்டிஎம்ஓ இல்ல பிரான்ச் லெவல்லையோ நம்ம லீக் குரூப் எனி ஒன் எங்க வந்து மீட்டிங் நடந்தாலும் அதை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணணும். 2வது டார்கெட் பிக்ஸ் பண்ணணும். மோஸ்ட்லி எல்லாரும் பிக்ஸ் பண்ண விஷயம் டார்கெட்டை பிக்ஸ் பண்ணணும். டார்கெட் பிக்ஸ் பண்றது மட்டும் இல்ல, வெறும் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு டார்கெட் மட்டும் பிக்ஸ் பண்ணாது. அதுக்கு உண்டான இம்ப்ளிமெண்ட்ரி, அதுக்கு உண்டான எப்படி பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்றத கரெக்டா பிளான் பண்ணி, வடிவேல் சொல்லுவார்ல, பிளான் பண்ணாம எது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி பக்காவா பிளான் பண்ணா சக்சீட் 100% அப்படிங்கிறது தெளிவா தெரியுதுங்க சார். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சார்,
பிரான்ச் மேனேஜரோ ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸரோ நமக்கு கண்டினியூஸா ஃபோன் பண்றாருன்னா அதை டிஸ்டர்பா நினைக்காம எடுத்துக்கணுன்றது இப்போ தெளிவா இந்த இடத்துல புலப்பட்டிருக்குங்க சார். ஏன்னா அவங்க கால் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் இரிட்டேட்டா தான் இருக்கு. ஏன்னா வந்து டெய்லி ஒரே பதில சொல்லிட்டு இருக்கணுமா, எப்படி பதில் சொல்றது அப்படின்ற மாதிரி ஒரு சங்கடமான சூழ்நிலை இருக்கு, மனசுக்குள்ள கிரியேட் ஆகுது. பட் இருந்தாலும் அவங்க நமக்காக கூப்பிடுறாங்க, நமக்காக செய்யறாங்க அப்படின்றத ஓவரால் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அப்படின்றது இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம் சார். இதுல இது எக்ஸ்பெஷலா வந்துட்டு எத்தனை பேர் சக்சீட் பண்ணிருக்காங்க அப்படின்றப்ப நம்ம லீக் குரூப்லயே நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் இந்த 11 பேர் செலக்டிவ்ல வந்துட்டு நாங்க எங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியை சொல்ல போறோம் அப்படின்னு சொன்ன விஷயம் வந்துட்டு ஹெட்ஸ்ஆப் இது வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு தாழ்மையான வணக்கத்தை நம்ம சொல்லணும் சார். காரணம் என்னன்னா இது வந்து பெரிய விஷயம், தன்னோட சக்சஸ் ஸ்டோரியை சொல்றதுங்கிறது பெரிய விஷயம். அதுக்காக வேண்டி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். இது போக சார் வந்துட்டு ஒரு 5 கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து சிறப்பா இருந்தது. மிக சிறப்பான ஒரு ஆர்கனைசேஷன், நல்லா இருந்தது சார். தேங்க்யூ சார். எல்லாம் வந்து எல்லாருக்கும் நன்றிங்க சார். ஸோ இதே போல வந்துட்டு நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும், நம்மளுடைய சக்சஸ் ஸ்டோரியை நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும். இன்னும் வந்துட்டு சக்சஸ் ஸ்டோரின்றப்போ வந்துட்டு என்னன்னா நம்ம மேபி அதுல இருந்த எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி கொண்டுட்டு போனோன்ற மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றதை பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. ஓவரால் அது ஓரளவுக்கு அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஒரு நிமிஷம். ஸ்கிரீன் தெரியுதா? ஷேரிங் ஆகுது சார். சரிங்க. நண்பர்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஸ்பெஷல் செஷன் டுடே. கொஞ்சம் எண்ணிக்கை கம்மியாக இருந்தாலும் வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு பார்த்தீங்கன்னா சார் வந்து ரிட்டையர்டு டிவிஷனல் மேனேஜர் முன்னாடியே ஒரு செஷன் எடுத்திருக்காரு. நமக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவர் யூடியூப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு இருக்கு வியூஸ்லாம். அவர் சர்வசாதாரண ஆள் இல்லை, வில்லாளனும் சொல்லாளனும் அப்படிங்கிற தலைப்பில் நாளைக்கு எடுக்க வருகிறார். இப்போ போஸ்டர் இன்னைக்கு நான் வேணுன்ட்டு தான் போடலை. இந்த போட்டால் அப்புறம் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது தான் நான் போடலை. இப்போ நைட்டு இந்த போஸ்டர் போடப்படும். நாளைக்கு தவறாமல் இதே மாதிரி 7:30க்கு வகுப்புகள் தொடங்கப்படும். 7:15 லாகின் பண்ணிடுங்க. உங்கள் எல்லா பிரான்ச்சும் எல்லா இடத்துக்கும் சொல்லுங்கள். சிறப்பாக இருக்கும். டைட்டில் வந்து பார்த்தாலே ஒரு வேற மாதிரி இருக்கு, என்ன சொல்ல போறாருன்னு. ரொம்ப அற்புதமான மனிதர், சிறப்பாக பேசுவார், மிஸ் பண்ணாதீங்க. நல்ல ஒரு ப்ராக்டிக்கலாக பேசுவார். எங்களுடைய வாரத்தில் எப்படி 2 நாள் எங்கிட்ட பேசிகிட்டே தான் இருப்பார் சார். ரொம்ப அருமையானவர். அதனால் இந்த இதை வந்து எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். அருமையான செஷன். ஒரு ரிட்டையர்டு அஃபிஷியல்ஸ் டிவிஷனல் மேனேஜர் கேர்டில் கடைசியில் ZDCல இருந்து ரிட்டையர் ஆகியிருக்கார். ரொம்ப பிரமாதமாக மீடியாவில் ஆக்டிவாக இருக்கார். ஸோ I request everyone to take note of this and to pass on this information once you receive the poster in the group to all your agents, friends and across the Tamil Nadu, wherever you know. எல்லா குரூப்லையும் போடுங்க, எல்லாரையும் வர சொல்லுங்க. அதுதான் அவர் வந்து சாருக்கு அவங்கெல்லாம் வந்து நம்மளாம் ஒன்றும் பண்ணுறதில்ல. நம்ம குரூப்பை பற்றி அவரே தெரிஞ்சு இந்த சாரை பற்றி சொல்லணும். ஒரே ஒரு நிமிஷம் தான் நான் சொல்லணும். எல்லாம் டேக். நம்ம குரூப்பை பற்றி அவரே தெரிஞ்சுன்னு நான் பேசுகிறேன்னு என்ற வாலண்டியராக வந்தவர் தெரியுமா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு செஷன் நம்ம குரூப்பை பற்றி யூடியூப்பில் பார்த்துட்டு அவரே வந்து நான் ஒரு செஷன் ஒய் டோன்ட் யூ கிவ் மீ எ சான்ஸ்னு கேட்ட ஆள், ஒரு ரிட்டையர்டு LIC அஃபிஷியல். ஜஸ்ட் இமேஜின், அந்த அளவுக்கு நம்ம குரூப்பை வந்து ஹி அட்மையர்ஸ் அண்ட் அப்ரிஷியேட்ஸ் தட். அதனால் நம்ம வந்து வி ஆர் வெரி ஹானர்ட் அண்ட் பிளெஸ்ட் பை ஹிம். நாளைக்கு எல்லாரும் வந்துருங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன். எல்லாரும் இந்த வருஷம் சிறப்பாக வணிகம் செய்து ஒரு லீக் குரூப் மொத்தத்தில் உங்களுக்கும் உங்களோட ஸ்டேட்டஸையும் பெருமையாக இது பண்ணிக்கணும். நீங்கள் நல்லா பண்ணினீங்கன்னா நம்ம நிறைய பிளான் இருக்குது. நமக்கு என்ன நிறைய விஷயங்கள் வேறு மாதிரிலாம் கொண்டு வரதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். வித் ஆல் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். வி வில் க்ளோஸ் த செஷன் ஃபார்மலி நவ். தேங்க்யூ. தேங்க்யூ. முடிச்சுக்கலாமா? எஸ் சார். ஓகே, பாய். Thank you all. Good night. Good night to all.